கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக திறந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி கூட நம்ம பாவத்தை குறித்து இரண்டாவது ஒரு பாடமாக பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது பாகம் என்பது ரொம்ப துல்லியமாக பாவத்தை குறித்து நம்ம விலாவரியாக நம்ம வாசித்து அதை தியானம் செய்ய போகிறோம். அதாவது நம்ம பார்த்துட்ருக்கிற பாடம் ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது மிக முக்கியமான ஒரு பாடம். ஏன் பாவத்தை குறித்து நம்ம இந்த பாடத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது, பாவம் மாத்திரமே தான் தேவனுக்கு விரோதமாக மனிதனை தூரப்படுத்தியிருக்கு. இந்நாள் வரைக்குமே மனிதன் தேவனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டு மரணத்துக்கு போவதுக்கான மிக முக்கியமான காரணம் பாவம். ஒருவேளை இந்த பாவத்தை குறித்து உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவில்லாத இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் சகோதரர்களே பாவத்தை குறித்து நம்ம தியானம் செய்யணும், அதில் பாவத்தை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது, இந்த உலகத்திலேயே தேவனுடைய தெய்வ திட்டம் தெரிஞ்ச நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய நீதியின் கொள்கைகளை நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் மாத்திரமே அவரோட யுகாயுகமும் நம்ம இருக்க வேண்டியதாக இருப்பதினாலே ஒரு சில வருடங்கள் மாத்திரமே இந்த பூமியில் வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை முடித்து அவரோட போய் இருக்க போகிறோம். ஆனால் அவருடைய நீதியின் கொள்கை குறித்து நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் மாத்திரமே அவரோடு நம்ம எப்பவுமே இருக்க முடியும். அப்போ இந்த பாவம் என்பது என்ன, பாவத்தில் எத்தனை விதமான பாவங்கள் இருக்குது, அது எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம்ன்றது இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பாடம் கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் சகோதரர்களே. தயவுசெய்து உங்களை முழு மனத்தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சிந்தை மாற்றம் தயவுசெய்து திருப்பி விட்டுடாதீங்க. இது நம்மளுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் நம்மை தேவனிடத்துலேருந்து தூரம் கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனை. இந்த பாவத்தை பற்றி கண்டுபிடிக்காத போயிட்டேன்னா இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லியே இந்த அழைப்பிலிருந்தே வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் சகோதரர்களே, கண்டிப்பாக தயவுசெய்து இந்த பாடம் முழுக்க முழுக்க நம்ம கேட்கும்போது எனக்கும் தேவனுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை தெரிஞ்ச நமக்கு பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த பாவத்துக்குள்ளே ஒரு மனிதன் கடந்து போகும்போது என்னென்ன விதமான பாவங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, இருதயம் எப்படி பாவத்தால் கடினமாக்கப்படுகிறது என்ற விஷயத்தை நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அப்போது இன்றைக்கி தலைப்பு வசனத்தோடு நம்ம படித்தோம், நியாயப்பிரமாணம் மீறுவதே பாவம் அல்லது தேவனுடைய கட்டளை மீறுவதே பாவம் என்பது நம்ம தெளிவாக அந்த இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம். மறுபடியும் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணம் மீறுவதே பாவம் என்பதை தெளிவாக நம்ம அது பாடத்தில் கடந்த பாடத்தில் முதல் பாகத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இல்லைங்களா. மோச போகாதீர்கள் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது தேவனை வஞ்சிக்காதிருங்கள். தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் பாடத்தில் பார்க்கும்போது சகலமும் அவர் அறிந்தவர். தேவனை நான் ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள் என்ற ஒரு கான்செப்டில் நாம் பார்க்கும்போது, பாவம் செய்யும் போது அந்த பாவத்துக்கான தண்டனை கூட வருகிறது என்று நம்ம என்ன பண்ணோம் தெளிவாக பார்த்தோம். ஒருவேளை பாவம் செய்த நபர்களாக, ஒருவேளை சகோதரர்களாகவும் மற்றும் மனிதர்கள் தவறு செய்ததுக்காக வருந்தி வரும்போது, அதாவது ஆதாமுடைய சந்ததியாக இருந்தாலும் இல்லை சபையில் வந்திருக்கிற நம்ம அனைவருமான தான் சபையில் சில தவறுகள் நம்ம செய்யும்போது, சத்தியத்தில் இருக்கக்கூடிய வசனத்தின்படி நடக்காதபடி நம்ம தவறு செய்யும்போது தேவனிடத்தில் போய் மன வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது நம்முடைய பாவங்களுக்கு அவர் மன்னிப்பு கண்டிப்பாக கொடுக்குறாரு. எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள்னு சொல்லும்போது நம்முடைய பாவங்களை முழுமையாக தேவனுக்கிட்ட சொல்லும்போது நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா தெளிவாக வசனம் இருக்கிறது, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குன்றது தெளிவாக இருக்குது. அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பாவங்களை அறிக்கையிடணும். ஸோ அந்த பாவங்களை அறிக்கையிட்டால் கண்டிப்பாக மன்னிப்பு இருக்குதுன்னு நம்ம தெளிவாக விதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பாடத்தில் முதல் பாகத்தில் ஒரு விஷயம் படித்தோம், அது நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் சரி. அது என்னென்னா,
நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்ம என்ன விதைத்தோமோ அது குணங்களாக வளர்ந்து வந்திருக்கும். அதாவது எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுத்து தான் ஆகணும்னு சொல்லும்போது, ஸோ ஒரு பாவங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்கும்போது அந்த பாவ குணங்கள் நமக்குள்ளே வளர்ந்து வந்துட்டுருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து டெவலப் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகும்னா அதற்கு தகுந்த சில தண்டனை கூட அங்கே வரும் என்பதை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சுத்திகரிப்பு கண்டிப்பாக தேவைப்பட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் சொல்லி. ஸோ தேவனுடைய தெய்வீக கட்டளையின் தன்மை என்னன்னு பார்க்கும்போது, நாம் எதை வந்து விதைக்கிறோமோ அது என்ன பண்ணோம், அது அறுக்கோன்றது தான் அந்த பாடத்தில் நம்ம பார்த்தது சகோதரர்களே. அப்போ என்ன கண்டுபிடிச்சோம் தேவனுடைய கிருபையில் பார்த்தீங்கன்னா, நாம் பாவம் செய்ததுக்கப்புறம் நம்ம உணர்த்தப்பட்டு ஒருவேளை வசனங்களை கேட்டு நம்ம வந்து மன வருத்தப்படும் போது மன்னிப்பு இருக்குது. ஆனால் எதை விதைத்தோமோ அது அறுத்ததாக ஆகணும் என்பதை நம்ம என்ன பண்ணோம் பாடத்தில் பார்த்தோம். அதற்கு ஒரு உதாரணம் நீங்கள் இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோன்னா, போன பாடத்தில் அந்த விஷயம் நம்ம சொல்லலை. அது தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது ஒரு பெரிய தவறு செய்கிறார். விபச்சாரம் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவர் தவறு செய்கிறாரு. 10 கட்டளையில் 2 கட்டளையை மீறி இருக்கிறார். கொலை செய்யாதிருப்பேன், கொலை செய்திருக்கிறாரு. அதை நாத்தானல் மூலமாக அது வந்து தவறாக விதத்தில் நீங்கள் செய்திருக்கீங்கன்னு சொல்லி சுற்றி காட்டும் போது உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா அவர் அதை ஏற்றிருக்கிறார். அதாவது அது தேவனுக்கு பிடிச்ச மனசு தான், வேறு ரீசனே அவர் சொல்லலை. ஆனால் அவர் சொல்லிட்டார், நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனால் பனிஷ்மெண்ட் மட்டும் நீ வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால தான் அவருடைய ஃபேமிலியில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவருக்கு ஆச்சு. அதாவது தான் அந்த வசன பாருங்கள் தெளிவாக இருக்குன்னா, நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். அப்போது இது வந்து தேவனுடைய தெய்வீக கட்டளைக்கு இருக்கக்கூடிய தன்மை அதுதான். அதில் நம்ம முக்கியமாக என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைக்குள்ளே ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த தேவன் கொடுக்குற நியாயப்பிரமாணம் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த கட்டளை கொடுக்கும்போது அதுக்குள்ளே என்ன கொள்கை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டளை கொடுத்தா அந்த கட்டளை யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் அவங்களுக்கு இருக்கும். அந்த கட்டளையை நிறைவேற்றிட்டாங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் அவங்களுக்குள்ளே வந்துடும். உண்மையிலே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அந்த பாடத்தில் பார்த்தோம். ஒரு நாள் நான் ஏதாவது 6 வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சிட்டு நான் வாழ்ந்துட்டேன்னா ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும், ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் அந்த கட்டளையை மீறி நடக்கும்போது அது அப்படி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா துக்கம், மன வருத்தம், சங்கடம் கண்டிப்பாக இருந்தே இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயம் தான் அந்த வசனத்தில். அதனால் சகோதரர்களே, இது முதலாவது பாகத்தில் பார்த்த விஷயம் என்னென்னா, நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுத்து ஆக வேணும்ன்றது பார்த்தோம். ஸோ 2வது பாட்டு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதாவது பாவங்களிலே எத்தனை விதமான பாவங்கள் இருக்குது, அது நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது சகோதரர்களே. டிவைன் பிளானில் எந்த காலத்தில் எந்த காலப்பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றது தெளிவாக நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது தேவனுடைய கிருபையில். அதே போல் நம்மளுடைய பலியின் ஜீவியத்தில் நம்ம என்னெல்லாம் பலியின் ஜீவியத்தை செய்யணும் என்பதும் கண்டுபிடிக்க முடிகிறது தேவனுடைய கிருபையில். ஆனால் எத்தனை பாவங்கள் இருக்குது, தேவனையும் நம்மையும் பிரித்து விடக்கூடிய பாவங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் சகோதரர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுபடி இந்த பாவம் என்பது எங்கேருந்து வந்தது, யாரால் வந்ததுன்றது நல்லா தெரியும். சாத்தான் தான் முதல் இந்த பாவத்துக்கான காரணமே. சாத்தான் தான் பாவத்தை தோன்றியிருக்கிறது. அந்த பாவம் எங்கே வெளிப்பட்டது, ஏதேன் தோட்டத்தில் வெளிப்பட்டது. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பொய் என்பதை அந்த பாவத்திலேருந்து ஆரம்பிச்சது. ஆதாம் தெரிஞ்சு பாவம் செய்ததுனால பாவம் கணக்கு வந்தது மனித குலத்தில். ஆதாம் செய்த பாவம் தான் கணக்கு வந்துச்சு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நம்மளாம் யாராக இருக்கிறோம் பார்க்கும்போது பிறக்கும் போதே நம்ம பாவிகளாக பிறந்துட்டோம். ஸோ இந்த பேசிக் இந்த கான்செப்டை ஒருவேளை நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா இந்த பாடத்தில் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ், அதாவது பாவத்தை குறித்து இருக்கிற அந்த லெசன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் சகோதரர்களே, நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்துட்டோம். இது வந்து இயல்பான விஷயந்தான். இதை யாருமே நம்ம மாற்றி அமைக்க முடியாது. உலகத்தில் எந்த மூலையில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு தாய்க்குள்ளேருந்து பிறந்து வராங்கன்னு சொன்னாவே தாவீது வந்து மனுக்குலத்துடைய ஒரு வரலாறு பற்றி சொல்லிட்டார். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்லி அவர் தெளிவாக அந்த வார்த்தை பயன்படுத்திட்டார். அதாவது என்னென்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான்னு சொன்னாலே முடிஞ்சுது. அடுத்து நான் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்லும்போது வயிற்றுக்குள்ளே 9 மாதத்துக்குள்ளே தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நாம் துர்குணத்துக்குள் வளரக்கூடிய மனிதர்கள் நம்ம எல்லாருமே. பிறக்கும் போதே தாய் வயிற்றுக்குள்ளே அந்த 9 மாதம் கருவாக அந்த வளர்ச்சி வரக்கூடிய அந்த அவயங்களெல்லாம் வளர்ந்து வரும்போதே மரணத்துக்கு ஏதுவாக சரீரம் என்ன பண்ணுன்னா அங்கே ஆயத்தமாகி வருது சொல்லி. அதனால தான் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, நான் பாவத்தில் தான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்துடுறோம் பார்க்கும்போது பாவங்கள் செய்துடுறோம். வார்த்தைகளில், பார்வைகளில்,
அல்லது நம்முடைய எண்ணங்களில், சில நம்முடைய செயல்பாடில், நம்முடைய கிரியைகளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமே நம்ம எப்படி எவ்வளோ வசனம் கேட்டாலும், எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சில நேரங்களில் பாவங்கள் நம்ம செய்துடுறோம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே, அதற்கு பேசிக்கான காரணம் நம்ம எல்லாம் இன்ஃபர்ஃபெக்ட். அதாவது விழுந்து போன சுபாவத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை நம்ம தெளிவாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய சத்தியத்தை கேட்டிருப்போம், எவ்வளோ பெரிய வெளிச்சம் நமக்கு தெரிஞ்சிருப்போம், அப்போ தான் ஒரு பெரிய சத்திய வெளிச்சத்தை நம்ம புரிஞ்சிருப்போம். ஆனால் உடனடியாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு அதுக்கான வழி நமக்கு வந்து வேதனைக்குள்ளே கொண்டு போவோம். உண்மையாக வாழலாம் முயற்சி பண்ணியிருப்போம், ஆனால் அன்றைக்கி ஒரு தவறு செய்திருவோம். அது மாதிரி நடக்கும்போது நமக்கு இயல்பாகவே சில பாவங்கள் நமக்குள்ளவே செய்திருவோம். ஆனால் போன பாடத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? அதை உணரும்போது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை ஒருவேளை நம்ம உணர்வடைந்து கண்ணீர் விட்டு ஜெபம் செய்து, அப்பா நான் இப்படி தவறு செய்திருக்கிற வார்த்தைகளில் செயலில் நான் தவறு செய்துட்டேன், ஆனால் இது தவறுன்னு எனக்கு உணர்த்தப்படும் போது நான் வந்து மனம் வருந்துறேன், என்னால் முடியலன்னு சொல்லி தேவன்கிட்ட போய் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கிறார். ஆக்சுவலி அவர் அதுதான் காட் இஸ் லவ்னு சொல்லும்போது, தேவன் அன்பானவர்னு சொல்லும்போது நம்மளுடைய இந்த இயல்பான நிலைமை அவருக்கு தெரியும். இந்த மனிதர்களை நான் சத்தியத்துக்கு அழைச்சிருக்கிறேன், இவங்க வந்து இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்காக வந்திருக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம எந்த பாவத்தை செய்தோமோ அந்த பாவத்துக்கான மன்னிப்பு தேவன் நம்ம கொடுத்துருந்தாலும் அதற்கான நஷ்டத்தை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் அடிச்சு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. நஷ்டம்னு சொல்லலாம், இழப்புன்னு சொல்லலாம், வலின்னு சொல்லலாம், வேதனைன்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு பாவம் செய்ததுக்கப்புறம் அந்த நாளில் வந்து ஒருவேளை ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை பைபிள் படிச்சிருக்க மாட்டோம், இல்லை கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டோம், இல்லை ஒரு ஃபோன் கால்ஸ் யார்கிட்ட பேசியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சில சூழலுக்குள்ள நம்ம லைஃப் கடந்து போய்டும். சில நேரங்களில் நமக்கே தெரியாத அளவுக்கு நம்ம அந்த வீக் ஆயிடுவோம். ஏன் அப்படின்னா பாவம் என்பது என்றைக்குமே நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய தேவன்கிட்டருந்து பிரிக்கக்கூடிய ஒரே விஷயம் பாவம் தான். நம்மளை தேவன்கிட்ட தூரப்படுத்துகிற வேலையை அதை எப்பவுமே செய்தே செய்யும். அதனால சரஸ்வரியில் இப்போ தேவன் ஏன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்கிறாரு? அடுத்த கேள்வி நம்ம வரலாம். தேவன் பாவத்தை குறித்து ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, அவ்வளோ கண்டிஷனாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய 4 குணாதிசயத்தை பற்றி நம்ம பாடத்தை பார்த்துருக்குறோம், அநேக பாடங்கள் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய 4 குணாதிசயங்கள் சொல்ல முடியுங்களா சரஸ்வரிகளே? தேவனுடைய 4 குணாதிசயங்கள்: நீதி, வல்லமை, அன்பு, வல்லமை, இல்லைங்களா? தேவனுடைய ஞானம், தேவனுடைய நீதி, தேவனுடைய வல்லமை, அன்பு, இந்த 4 குணாதிசயங்களில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் பார்த்தீங்கன்னா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மனிதன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழத்தை நீ புசிச்சால் செத்துருவன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மனிதன் ஒரு பழத்தை சாப்பிட்றாரு, அவ்வளோதான். சரி பரவாயில்ல, இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன், விட்டுடுறேன், நீ ஒரு பழம் தானே சாப்பிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நீ பழம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண நீ இறந்துருவேன்னு சொல்லி அப்படியே எக்ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அங்கே அவர் எப்படி செயல்படுறாருன்னா, தேவன் காட் இஸ் ஜஸ்டிஸ் காட் என்ற வார்த்தை சொல்கிறாங்களா, தேவன் நீதி உள்ளவர்னு சொல்லும்போது அந்த லா கொடுத்துட்டாருன்னா அந்த லா பிரேக் பண்ணும்போது, அந்த லா பிரேக் பண்ணும்போது வரக்கூடிய தண்டனை தான் மரணை. அப்போ அங்கே என்ன வருதுன்னு பார்க்கும்போது, தேவன் நீதி உள்ளவர் என்று நம்ம பாடத்தை பார்க்கும்போது, அவருடைய சிங்காசனம் எந்த சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை என்னன்னா, நீதியின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாராமா. அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரம் எதுன்னு பார்க்கும்போது 89ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் இது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கணுங்க. நம்ம தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 89 வசனம் 14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். எவ்வளோ பெரிய வார்த்தை சரஸ்வரிகளே, மறுபடியும் வாசிங்க. அது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஸோ சிங்காசனத்துக்கு ஆதாரமாகவே நீதியும் நியாயமும் இருக்கிறது பிரியமான சரஸ்வரிகளே. அதனால தான் இந்த பாடத்தில் நம்ம இந்த பாடத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போதே ஒரு சில முக்கியமான விஷயத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளிருக்கிறோம். ஒரு பழம் தான் சாப்பிட்டார், அவ்வளோதான். அதுதான் தேவனுடைய நீதி. 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை வந்து அருமையாக வழி நடத்தினார். தேவன் சில நேரங்களில் வந்து இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், நீ மோசே நீ தனிப்பட்டு விதத்தில் நில்லு, உன்னை வைத்து ஒரு சந்ததியை உருவாக்குறேன்னு சொல்லும் போது கூட, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிடாதீங்க, அவர்களை நீங்கள் கொண்டு போய் கானால சேர்ப்பதுக்காக தானே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் எத்தனை தரம் அவங்களுக்காக இரக்கத்தோட ஜெபம் செய்திருந்தாலும் மோசே கோவப்பட்டுட்டார். ஒரு இடத்துல வந்து நீ கட்டளையிடுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மாறாக நாங்கள் உங்களுக்கு தண்ணி தரோன்னு சொல்லி அந்த கோல் எடுத்து கண்மையில் அடிக்கிற, அவ்வளோதான், அடித்தாது, அவ்வளோதான், நீி கானானுக்கு போகாதப்பான்னு சொல்லிட்டார். எப்படிங்க தேவன் எப்படிப்பட்டவர் நீங்கள் பாருங்களேன்.
40 வருஷம் ஊழியம் பண்ணவர் தான், தேவனிடத்திலையும் மனிதனுக்கும் மத்தியஸ்தன வேலை செஞ்சவர் தான், நியாயப்பிரமாணம் கொடுத்தவர் தான், அநேக வேலை செய்தவர் தான். ஆனால் மோசே கொடுத்த அந்த லா பார்த்தீங்கன்னா, நீ கட்டளையிடுன்னு சொன்னது அவ்வளோதான் உனக்கு. நீ என்னுடைய நாமத்தை நீ இந்த இடத்துல கனயனம் பண்ணதுனால நீ கானானுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி பேசும்போது அதை பற்றி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் வைக்கிறார். ஆண்டவரே இப்படி செய்துட்ட ஆண்டவரே, நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன், அதை பற்றி என்கிட்ட நீ பேசவே பேசாத மோசேன்னு சொல்லிட்டேன். அவனை ஸ்ட்ரிக்ட், அதாவது தேவன் வந்து நீதி உள்ளவர். அது ரொம்ப தெளிவாக பைபிளில் இருக்கு. நாமான் எனக்கூடிய ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் சுகமாகும் போது எலிஷா கிட்ட வந்து அந்த கிஃப்ட் கொடுக்குறாரு, அந்த பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்குறாரு, அந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. ஒருவேளை எலிஷா அந்த பொருட்களை வாங்கியிருக்கலாம், அந்த கிஃப்ட் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவர் நாமான் போய் ஊரில் போய் சொல்லுவார், நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்தேன், அங்கே இவ்வளோ பணத்தை கொடுத்த, இந்த பொருள் கொடுத்த, அதனால எனக்கு அற்புதமாச்சுன்னு சொல்லி வந்துரும்போது பணத்து மேலே ஜனங்களுக்கு வந்து மைண்டு போயிடும். அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் பணம் கொண்டு போனால் என்ன பண்ண குஷ்டரோகம் சுகமாகன்ற அந்த மைண்டு வந்துடும். அதனால என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, எலிஷா அவர் வேலை பண்ணுறா, எனக்கு உங்க ஒரு பணம் புல் எனக்கு வேணாம் சொல்லிட்டார். தேவனால் எல்லாமே முடியும் என்பதை அந்த இடத்துல வந்து தேவனை கனப்படுத்தக்கூடிய நேரத்தில் வரும்போது தான் கேசஸ் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக கூட்டின்னு போய் என்ன பண்ணுறாரு, அந்த பொருள் இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த குஷ்டரோகம் வருது. இது வந்து தேவனுடைய நீதியின் செயல்பாடு. பிரியமான சகோதரரே, இஸ்ரேலுக்கு ராஜா தான் ஆக்சுவலி சவுல். நீ அமலேக்கர்களை போய் நீ வந்து முற்றிலும் அழிச்சிடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்கள் ஜனங்களுக்கு வந்து நான் ஆடு மேடுகளை வந்து கொண்டு வந்தது காரணம் உங்கள் தேவனுக்கு நான் பலி செய்கிறதுக்கு கொண்டு வந்தது எல்லாமே சொல்லி பேசுகிறேன். ஆடு மாடுகளை வந்து தேவனுக்கு பலி செய்கிறதுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி சில சாக்குபாக்கு சொல்கிறார் தேவன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி சொல்கிறேன், இனி நீ இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவை இருக்க மாட்டேன், என் இருதயத்துக்கு ஒப்பானவர் என்ன பண்ணுற செலக்ட் பண்ணுறது சொல்கிறேன். அப்படின்னா தேவனுடைய நீதி பார்த்தீங்களா, அதாவது பைபிளில் நம்ம இது படிக்கணும். தேவன் அன்பானவர் தான், தேவன் வல்லமையுள்ள தேவன் தான். ஆனால் தேவன் நீதி உள்ளவர்னு சொல்லும்போது அதில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்கியூஸ் இல்லை. பிரியமான சகோதரரே, அப்படின்னா நம்ம எந்த தேவனை வணங்குறோமோ பிரியமான சகோதரர்களே, அந்த தேவனுடைய தெய்வீக கிருபையில் இப்போ ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நம்ம அநேக விஷயத்தை பார்த்துட்டோம். அப்போ தேவனுடைய நீதி உள்ளவர் சொல்லும்போது, ஜஸ்டிஸ் காட்னு சொல்லும்போது, பாவம்னா பாவம் தான், அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட இந்த பாவத்தை தேவன் வெறுக்கிறாரு. அந்த பாவத்தினால் மனிதன் மரணத்துக்கு போகிறாங்க. அதனால் சகோதரர்களே, நாம் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது முதல் பாகத்தில், ஒருவேளை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சின ஜீவன் சந்தோஷ சமாதானம், கீழ்ப்படியாத போயிட்டனா அதுக்கான தண்டனையும் அதுக்கான சிக்ஷைகளையும் அதுக்கான வழியும் நமக்கு கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். தேவனுடைய தெய்வீக கொள்கையின் நீதி. இதில் ஒருவேளை இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தை பார்க்கும்போது சகோதரர்களே எப்படி புரிஞ்சிடலான்னா, முதலாவது பாகத்தில் பார்த்த விஷயங்களை நான் எதை விதைக்கிறேன்னு அது கண்டிப்பாக என்ன பண்ண நான் அடுத்து அறுப்பேன்றது கான்செப்ட் வந்து மைண்டில் வச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். ஒருவேளை தேவனுடைய நீதியின்படி ஒருவேளை சகோதரர்களே இன்னைக்கு ஒருவேளை அந்த காலத்தில் தேவனுடைய நீதி செயல்பட்டது போல் இன்னைக்கு நமக்கு ஒருவேளை நீதி செயல்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அதால் தான் புதிய ஏற்பாடுலையும் பல ஏற்பாடுல ரொம்ப அநேக வசனம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது தான் அவருடைய சுத்த கிருபை என்ற வார்த்தை ஏன் படிக்கிறோம்? அவர் நமக்கு இரக்கங்களை காண்பிக்கிறார், நமக்கு அன்பு காட்டுறாரு, நமக்கு அவருடைய இரக்கங்களை காட்டுறாருன்னு சொல்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அது எந்தக்காக காமிக்கிறாருன்றது நம்ம இந்த 7 நம்ம பாவத்தை பற்றி படிக்கும்போது நமக்கு தெரிய வரும் சரி. ஸோ தேவனுடைய இரக்கங்கள் நம்ம மேலே இருக்கிறது. ஆனால் எதுக்கு அது இருக்கிறது, எதுக்கு தேவன் ஒரு நாள் கூட விடாமல் நமக்கு இரக்கங்களை காமிச்சிட்டு வர்றாருன்னா அதுக்கான காரணம் என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாம். பாவங்களில் சில வித்தியாசங்கள் உண்டு, அதை கண்டுபிடிச்சாதான் நான் எந்த இடத்துல சிக்கியிருக்கிறேன்றது தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், பாவத்துலேருந்து ஒருத்தர் மாட்டிட்டாங்க, பாவத்தில் ஒருத்தர் போய் சிக்கிட்டோன்னா அதுலேருந்து விடுதலை செய்கிறதுக்கான முயற்சி 2 பேர் மட்டும் செய்ய முடியும். பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி 2 பேர் மாற்றம் செய்ய முடியும். ஒன்று பிதாவாகிய தேவன் செய்ய முடியும், அடுத்து அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, ஓகே, அவங்க பாட்டு செய்ய முடியும். அவங்க 2 பேர் அந்த பாட்டு செய்தாலும் நாம் அது செய்யாத வரைக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னா, பாவம் என்னதென்று கற்றுக் கொடுப்பாரு, ஆனால் அந்த பாவத்தை விளக்கிறதுக்கான அநேக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு, விடுறதுக்கான வாய்ப்பையும் தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் விட வேண்டியது நம்முடைய பொறுப்பு, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் சகோதரர்களே பைபிளில் விலை உயர்ந்த ஒரு வசனம் பைபிளில் நம்ம படிக்கிறோம். இதுதான் வேதத்தில் உன்னதமான வசனன்றது நம்ம யோசிக்க முடியும். அது என்னென்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது, இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் தேவனை முகமுகமாக பார்க்க முடியாது. நம்மளாம் யாரும் ஆக்சுவலி அவருடைய யூனிவர்சலில் இந்த பூமி ஒரு சின்ன ஒரு வந்து போல் இதில் ஒரு சில மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மதியத்தில் அப்பேற்பட்ட தேவனை போய் முகமுகமாக தரிசிக்கணும்னா இந்த பூமியிலிருந்து இன்னொரு யூனிவர்சலில் போகிறோம், இன்னொரு உலகத்துக்கு வாழக்கூடியங்க நம்ம ஆக்சுவலி. ஆச்சரியமாக இருக்குது, இந்த பூமியில் வாழக்கூடியங்கோ இனிமேல் ஓட்ட சரியாக ஓடி முடிச்சாங்கன்னா யுகாயுகத்தில் இன்னொரு உலகத்தில் வாழக்கூடியங்க. அப்போ இன்னொரு உலகத்தில் இருக்கக்கூடியவர் பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒருவர் என்ன விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல என்ன விரும்பிட்டு இருக்கிறாரு, என்ன எதிர்பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது தான் நான் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். நம் பாவிகள்
முற்றிலும் விழுந்து போன சுபாவத்தில் இருக்கக்கூடியங்க, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் போதும் எனக்குன்றது தான் தேவனோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி வசனம் நமக்கு இருக்குங்களான்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பழைய ஏற்பாடு முழுக்க இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 1:15 பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:15 தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பார்த்தீங்களா, இதுதாங்க நம்மளுடைய பாடத்துடைய நோக்கமே. இந்த பாவத்தை பற்றி நம்ம ஏன் இன்னைக்கு கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து ஏன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருக்க சொல்கிறாரு. இதுதான் நம்மளை படைத்த பரலோகத்துடைய தேவனுடைய நோக்கம், நம்ம மேலே எதிர்பார்ப்பு கூட. அப்படின்னா தேவனுடைய சித்தம் நான் செய்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிற அத்தனை சகோதரர்களுக்குமே தேவனுடைய சித்தம் என்பது என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வசனம் இருக்குது. 1 தெசலோனிக் 4:3 வாசிக்கலாம். 1 தெசலோனிக் chapter 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நோட்ஸை தந்தீங்கன்னா, கையில் எதாவது நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா, அல்ல ஹைலைட்டர் வச்சுருந்தீங்கன்னா, அதை நல்லா ஹைலைட் இருக்கணும். இந்த பூமியிலேயே பாவிகள் மத்தியத்தில் வாழக்கூடிய தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று தான், தேவன் சித்தம் என்றால் என்னென்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதே நாங்களா தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தை நீங்கள் கூட மறுபடியும் கூட கேட்கலாம். வாசிங்க மறுபடியும். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாடுலலாம் இது ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட வார்த்தை. இஸ்ரேல் ஜனங்களே, தேவன் உங்களை சந்திக்க போகிறார், நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற மாதிரி அநேக வார்த்தைகள் சொல்லப்படும். தேவனுடைய சித்தம் என்பது என்னன்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறான்னா விரும்புகிறான்னு சொல்லும்போது, அப்படின்னா என்னங்க கேள்வி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படின்னா என்ன? இந்த பரிசுத்தமாக இருப்பது தான் தேவன் சித்தம் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சால் மாத்திரம்தான் எந்த விதத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்து எத்தனை விதமான பாவம் இந்த பரிசுத்தமாக இல்லாதபடி நம்மளை தடை செய்ய என்பதும் நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்பது எவ்வளோ பெரிய சத்தியம் இது. தேவனுடைய திட்டமே என்ன பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நோக்கம் என்ன பார்க்கும்போது, முழு மனுக்குலமும் இப்படி தான் நடக்க போகிறாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு இப்படி தான் மனுக்குள்ள வரப்போகிறாங்க. ஆனால் தேவன் நம்மள்கிட்ட வரும்படுத்து நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதே. அப்படின்னா என்னங்க? அதுக்கு 7ஆம் தூதன் மூலியமாக கொடுக்கக்கூடிய கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் புதிதாக இருந்துச்சு. அடுத்து நடக்கமும் வந்துச்சு, பயம் கூட ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 24 மணி நேரமும் சத்திய ஊழியத்துக்காக நான் எந்த விதமான ஊழியத்தை ஏற்படுத்திட்டு எவ்வளோ சத்தியம் பேசிட்டு இருந்தா கூட, சகோதரருடைய வளர்ச்சிக்காக என் பலியின் ஜீவித்தை நான் எவ்வளோ நிறைவேற்றிட்டு இருந்தாலும், நான் எத்தனை விதமான ஊழியம் செய்தாலும், சகோதரர்களுக்காக எத்தனை பலியின் ஜீவித்தை செய்தாலும் நான் பரிசுத்தமாக்கப்பட முடியாது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சத்தியம் எகெயின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம என்ன விதத்தில் வஞ்சிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிளாஸ் பேசுகிறேன், இப்போ அந்த கிளாஸ்னால் நான் சத்தியத்துக்குள்ளே நான் வளர்ந்துருக்கிறேன்றமே நான் யோசிக்கிறேன். அதான் நான் இப்போ ஒரு 1.5 hour நான் சத்தியம் பேசுகிறேன்னா, ஓகே இதோட என்னுடைய வேலை முடிஞ்சு நான் பரிசுத்தமாக்கப்பட்டன்றது என்னுடைய கான்செப்ட். பேசக்கூடிய நான் இப்படி யோசிப்பேன். கேட்கக்கூடிய அப்படி யோசிப்பேன் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இன்றைக்கி சர்வீஸ் போயிருக்கிறேன், 1 hour பாடம் கேட்டிருக்கிறேன், ஓகே அதனால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். நோ, அப்படி இல்லைன்றார். நீங்கள் அப்படி பரிசுத்தமே ஆகலைன்றார். அப்போ ரொம்ப சீரியஸ் ஆகுதுங்க அந்த விஷயம். அப்போ பலியின் ஜீவியத்தில் நீங்கள் மற்றவங்களுக்காக எவ்வளோ பெரிய பெரிய ஊழியங்கள் எடுக்கிறீங்களோ அதனால பரிசுத்தமாக்கப்பட்டீங்க என்று தயவுசெய்து நீங்கள் நினைச்சுக்க வேண்டாம். அப்படி யாரும் பரிசுத்தம் ஆக முடியாது என்றார். ஒரு எவ்வளோ பெரிய ஊழியங்களை நீங்கள் போதனை ஊழியங்களாவோ மற்ற ஊழியங்களாவோ மற்ற எந்த விதமான ஊழியங்கள் செய்தாலும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் கேள்வி இப்போ கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த பரிசுத்தமாக்கப்படுவதற்காக விஷயம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்குள் வரக்கூடிய மாற்றத்தை தான் பேசப்படுகிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கு வசனம் பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ரோமர் 12:2 பரிசுத்தமாக்கப்படுவதுன்னா என்னன்னு சொல்கிற விஷயத்தை தெளிவாக எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அந்த வார்த்தை தாங்க ரொம்ப பெரிய ஆழமான வார்த்தை. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்க சொன்ன மெட்டாமார்போ என்ற ஒரு வார்த்தை.
கிரேக் கன்கார்டன்ஸில் மெட்டாமார்ஃபோன்னு சொல்லும்போது, அதாவது மறுரூபம் ஆகுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டியதாக இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லும்போது சேஞ்ச் பை யுவர் செல்ஃப். அதாவது எனக்குள்ள இந்த உலகத்தில் தேவனை அறியாததுக்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையோ, நான் பேசின பேச்சுகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சத்தியம் எனக்குடைய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் எனக்குள் மாற்றம் வந்திருக்கணும். அந்த மாற்றம் எப்படின்னா, தேவன் வசனம் அங்கீகரிக்கிறது போல, தேவன் வசனம் சொல்லி கொடுக்கறது போல எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கணும். அந்த மாற்றம் என்னன்னு பார்க்கும்போது சொல்கிறீங்களே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ரீபென்ஸ் நம்பர் 1 to 7, ஹார்ட் லாயல்ட்டி அவர் ஃபர்ஸ்ட் டியூட்டின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, இருதயத்தில் தேவனுக்கு நேர்மையாக இருப்பது தான் முதலாவது நம்முடைய கடமையாகவும் நம்முடைய பொறுப்பாகவும் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்குன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை இது, நீங்கள் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு தெரியாது சரி. இருதயத்தில் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் நான் ஒருத்தர் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன் என்பதையும் அவர் உணர்ந்து அவருடைய இருதயத்தில் நேர்மையாக நான் அவர் நடந்துக்கணும் என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணம், இது பரிசுத்தமாக்கப்படுவதற்கான ஒரு நிலை. அதுதான் பாருங்கள் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது பகுதி இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்படுவதுன்னா என்னன்னு பார்க்கும்போது சகோதர சோரிகளே, தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தை வழியாக நீ இப்படி வாழக்கூடாது என்பதை நமக்கு போதிக்கப்படும் போது, உன் வாழ்க்கையை நீ மாற்றி அமைத்துக்கொள்ளுன்னு சொல்லி தேவனுடைய வசனத்தால் நமக்கு போதிக்கப்படும் போது, அது உள்வாங்கி அதை மனதில் யோசித்து அது அப்படியே தேவனுடைய சித்தம் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கான இடம் இந்த இருதயத்தை திறந்து கொடுக்கணுமோ, அதுதான் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடுன்ற வார்த்தைக்கான அர்த்தமா. ஸோ ரொம்ப ஆழமாக பிரதர் இந்த இடத்துல வெளிப்படுத்திருக்கு. என் மகனே உன் இருதயத்தை கொடுன்னு சொன்னால், நீ இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு, இஷ்டம் போல் பேசிட்டு, இஷ்டம் போல் உலகத்தில் வாழ்ந்துட்டு அப்படி பலிஞ்சீவன் எடுக்கிறதுக்கு பலிஞ்சீவன் கிடையாது. உன் இருதயத்தில் உன் எண்ணங்கள் மாற்றப்படணும், உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படணும், உன்னுடைய பேச்சு மாற்றப்படணும், உன்னுடைய கிரியை மாற்றப்படணும், உன்னுடைய கொள்கை மாற்றப்படணும். இது எல்லாமே உனக்குள் மாற்றப்படாது இருந்தால் நீ செய்யக்கூடிய எந்த பலிஞ்சீவமும் பரிசுத்தமாக்கப்பட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆழமான விஷயம் அந்த இடத்துல பேசப்படுகிறது. அடுத்து இன்னொரு 3 வார்த்தை சொல்லப்படுகிறது. பரிசுத்தமான சிந்தை, பரிசுத்தமான பேச்சு, பரிசுத்தமான கிரியைகளை செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான சிந்தை, பரிசுத்தமான கிரியைகளை செய்வதற்கான முயற்சிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும் என்பதையும் பார்க்குறோம். நம்ம எல்லாருமே பேசிக்கில் ஒரு வசனம் படிச்சிருப்போம், பேசிக்கில் கேட்டிருப்போம் சோரஸ்வரியில், ஜபத்தை குறித்து கேட்டிருப்போம். அதில் பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பரம பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை இல்லைங்களா? உங்கள் ராஜ்யம் வருவதாக என்ற வார்த்தை சொன்ன உடனே அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சொல்ல முடியுங்களா சோரஸ்வரிகளே? நிறைவேறுவதாக. வெரி குட், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அவர் சொல்லுங்களேன். ரோமன் கேத்தலிக்கில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. ஏங்களா இந்த ப்ரேயர் அவங்களை கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தை உடனே சொல்லிடுவாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசி பேசி அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். நமக்கு இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு மனதில் வைத்திருக்கிறோம், சிந்தனை மறந்து கூட இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும். அது ஆக்சுவலி நம்ம பர்சனலாக பண்ணக்கூடிய ப்ரேயர் தான், தப்பு கிடையாது. ப்ரே பண்ணுறது தப்பு கிடையாது. அதில் இருக்கிற ஆழங்கள் இருக்குது, ஒரு முக்கியமான ஆழங்கள் இருக்குது. உம்முடைய நாமம் பரிசுத்தம் என்று எண்ணப்படுவதாக வசனம் இருக்குங்களா? அது வார்த்தை இருக்கா? ஏன் அப்படின்னா என்னது? ஒரு ஜெபம் செய்வதனால அவருடைய நாமம் பரிசுத்தமாக என்னப்படுமா, பரிசுத்தப்படுவதாக ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதோடைய ஆழமான விஷயம் பார்க்கும்போது சரஸ்வரிகளே, மற்றவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்ற விஷயத்தினால ஒருத்தர் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. தனக்குள் தான் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்ற விஷயத்தை யார் ஒரு உணர்கிறார்களோ அவர்கள் மாற்றமே பரிசுத்தமாக்கப்பட முடியாது. அதாவது தன் வாழ்க்கையிலும் செயலிலும் கிரியைகளிலும் தினந்தோறும் தன்னுடைய வீட்டிலும் சகோதர மதத்திலும் உலகத்திலும் அவர் வாழ்கின்ற வாழ்க்கையினால் இதோ பரிசுத்தமாக வாழ்கின்றார் பார் இவர் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எவிடன்ஸ் வெளிப்படுவதற்காக விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது மிகப்பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறவங்க தான் இவங்களுடைய வார்த்தையிலும் செய்கைகளையும் அப்படிப்பட்ட பரிசுத்தம் கிடைக்கிறது என்றதையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. மத்தேயு 10:6-10 அது வசனம் தெரியும், நமக்கு படிக்க வேண்டியதில்லை. அதனால தான் சோரஸ்வரிகளே, இந்த பாவத்தை குறித்து நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டிருக்கிற அந்த பரம தேவனிடத்தில் போக போகிறோம். அவர்கிட்ட போகக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்று சொல்ல முடியாது,
உதவிகரமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அவருடைய பரிசுத்தமான வார்த்தை தான். அதனால தான் கர்த்தர் ஜபத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தர் இயேசு ஜபத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். அப்பா, நீங்கள் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் தான் தேவன் சொல்லி கொடுத்துட்டேன், ஆனால் இவங்களை விட்டு நான் பரலோகத்துக்கு வரப்போகிறேன், ஆனால் நீங்கள் உங்களுடைய வசனத்தினால் அவங்கள பரிசுத்தப்படுத்தும். எவ்வளோ பெரிய வார்த்தை இது! இந்த உலகத்தில் தங்களை பரிசுத்தமாக்கிக்கிறதுக்கு எத்தனை மலைகள் நாம் போயிருக்கிறோம் சரஸ்வரிகள். இதுக்கு முன்னாடி ட்ரூத் வரதுக்கு முன்னாடி எத்தனை குளங்களுக்கு போயிருக்கிறோம், எத்தனை இடங்களுக்கு போயிருக்கிறோம், எத்தனை முனிவர்கள் எதெல்லாம் சொல்லும்போது நம்ம செய்திருக்கிறோம், எத்தனை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு காசில் சொல்லி பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் இலவசமாக உங்களுடைய பாவங்களை மகன் மூலியமா மன்னிச்சிட்டேன்ப்பா, திருந்தி வாழுங்க, நல்லுங்களா வாழுங்க, நல்ல நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சொல்லி பல விதமான ஆலோசனை கொடுத்து, ஸோ முக்கியமாக நீங்கள் எங்கேயும் எந்த கோயிலுக்கும் எந்த மலை மேலேயும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. உடம்புல போய் எந்த விதமான முள்ளு குத்தியோ அது முள்ளோ ஏதோ ஒரு உடம்புல போய் ஏதோ உடம்பு முழுக்க காயப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய மனசை மாற்றிக்குங்க, அவ்வளோதான் என்பதை தெளிவாக சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுடைய வசனமே சத்தியம். தி வேர்ட் இஸ் ட்ரூத். அந்த வசனத்தினால அவங்கள பரிசுத்தப்படுத்துங்கன்றது தான் கர்த்தர் காமிச்ச ஒரு மிகப்பெரிய ஆழமான உண்மை. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் சகோதர ஐக்கியம் நமக்கு வேணும்? எதற்கு மண்ணா வாசிக்கணும்? எதுக்கு கன்வென்ஷன் பண்ணணும்? எதுக்கு ஒரு கூடிக்கை பண்ணணும்? எதுக்கு மீட்டிங்ஸ் பண்ணணும்? இது எல்லாமே காரணம் அந்த சத்தியம். சத்திய வசனத்தினால மாத்திரமே தான் ஒருவர் சுத்திகரிக்க முடியும். வேற எப்பேற்பட்ட குணங்கள், எனக்கு நல்ல குணம் இருக்குது, நம்ம சில டைம் சில பிளான் சில விஷயம் யோசிச்சிருப்போம். நான் உலகத்துலேருந்து வரும்போது எனக்கு சில ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, குணங்கள், நல்ல நல்ல குணங்கள் இருக்குதுன்னு நம்ம யோசிப்போம். எனக்கு நல்ல நல்ல குணங்கள் இது இருக்குது, அந்த குணங்களை வச்சு தான் தேவன் அழைச்சிருக்காருன்னு யோசிச்சிருப்போம். கண்டிப்பாக கிடையாது. நம்மகிட்ட நல்ல குணம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்குதுன்னு ஒருவேளை நம்ம ட்ரூத்தில் வாழ்ந்துருந்தா கூட அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு சுயநலம் உள்ளக்குள்ளே இருக்கும். அப்போ குட் கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பை ட்ரூத், சத்தியத்தின் வழியாக ஒருவர் சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அந்த கேரக்டர், அதுதான் குட் கேரக்டர்னு படிக்கிறோம். ஸோ தேவனுடைய வசனத்துலேருந்து வருது பாருங்க ஒரு கேரக்டர், அதுதான் உண்மையான குணாதிசயம். அதுதான் நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் சொல்கிறாரு. யோவான் 17:17 தெளிவாக சொல்லப்படுகிறது, பாவம் செய்த மனிதர்களாகிய நாம் இந்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக எப்படி வாழ முடியும் என்பதை தெளிவாக சொல்லும் போது யோவான் 17:17 வாசிக்க முடியுது. வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெமோரி வர்ஸாக என்ன பண்ணலாம், மைண்டில் போட்டுடலாம். அப்படியே மனசில் என்ன பண்ணலன்னா, நீங்கள் எதனால் பரிசுத்தமாக்கப்படுவீங்கன்னு கேட்டாங்கன்னா, எதற்கு அடிக்கடி வேத வசனத்தை வாசிக்க போகிறீங்க, எதுக்கு நீங்கள் பாடத்தை கேட்குறீங்க, எதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கங்க, நம்மலாம் பாவிங்க. பாவிகளுக்கு இன்றைக்கி ஒரு மலை மேலே ஏறினா அவங்களை சுத்தமாடுவீங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மை இல்லைங்க. ஒரு கோயிலுக்கோ குளங்கோத்திரத்துக்கோ போய் தண்ணியில் முழுகிட்டு வந்தால் பரிசுத்தமாகுன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லைங்க. ஆனால் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தினால தான் எங்களை சுத்திகரிக்க முடியும் என்பதை தெரிஞ்சுக்கணும். அதனால் நாங்கள் எங்களை சரி செய்யறதுக்காக தான் பண்ணுறோம், போயிட்டுருக்கோன்ற அந்த ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வசனத்துக்கு கமெண்ட்ரி ரொம்ப ஆழமாக இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நல்லா போய் வீட்டில் வாசிக்கலாம். அதாவது எல்லாத்த காட்டிலும் முதன்மையான இடம் அந்த சத்தியம் சொல்லிவிடுமா, தேவன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவர் லார்ட், ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா அவர் தான் சகலத்தையும் சகல ஜனங்களுக்கு கொடுக்கிறவர், அவர் தான் முதன்மை, அவர் தான் கிரேட்டஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய காட்னு சொல்லி மைண்டில். ரெண்டாவது சோரஸ்வரிகளே, அவருடைய சத்தியம், அதுக்கப்புறம் முதன்மை. எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானம் நான் கொடுக்குவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு முதன்மை நான் கொடுப்பேன் என்ற அந்த ஒரு ஆழமான விஷயம் நான் சொல்லுவேன். அந்த சத்தியம் எனக்கு என்ன சொல்லுதோ, அந்த சத்திய வசனத்தை எனக்கு என்ன ஆலோசனை வருதோ 100% கீழ்ப்படிவேன். ஏன்னா அப்பேற்பட்ட பரலோக தேவன் இந்த சத்தியம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அந்த விஷயம் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல பேசப்படுகிறது. அதனால் சகோதரர்களே, இப்போது அந்த தெய்வீக சத்தியம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி தேவன் பரிசுத்தராக இருக்கக்கூடிய உங்கள் இடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்திய வெளிச்சமானது சகோதரர்களே. நான் எப்படி பரிசுத்தராக இருக்கிறேனோ நீங்களும் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கன்ற ஒரே நோக்கம் தான். மற்றபடி எதுவுமே தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. அது ஆக்சுவலி நியாயம் தானே, அது நியாயமான விஷயம் தான். ஏன்னா பரிசுத்தர் அப்படி தான் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கொள்ள பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கான சில ஆலோசனைகள் தான் நம்ம இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் அதில் எத்தனை விதமான பாவங்கள் நம்மளை மேற்கொள்கிறது என்றது நம்ம பாடத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் சகோதரர்களே, நமக்கு தெரியாது, நம்ம இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பாவிகளாக இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குள்ளவும் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்து ராத்திரி படுக்கிறதுக்குள்ளே எத்தனை பாவம் செய்கிறோன்னு நமக்கு சில நேரங்கள் தெரியாது. ஒருவேளை கரெக்டான அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ரொம்பவே சோர்ந்துருவோம். நம்ம இந்த மாதிரிலாம் சில நேரங்களில் தவறு செய்கிறோமே, உண்மையில் நம்ம எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வார்ன்ற அளவுக்கு கூட நம்ம வார்த்தையில், கிரியையில், சிந்தையில் ஏகப்பட்ட பாவம் செய்துடுறோம் சகோதரர்களே.
அப்படி பாவம் செய்தால் எப்படி பிழைக்க முடிகிறதுன்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த பாவத்தை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்து தான் ஆகணும் சகோதரர்களே. நம்மள ட்ரூத்துக்கு வந்து 5 வருஷம் இருக்கலாம், 8 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். ஆனால் ஒன்று மாற்றம் நமக்கு விரோதமாக எப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும். எவ்வளோ சத்தியம் கேட்டால் கூட. அதுதான் இந்த பாவம். பாவம் மாத்திரமே நாம் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போனாலும், இடத்த மாற்றி இன்னொரு இடத்துக்கு மாறி போனாலும், இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது சில கவர்ச்சி பண்ண எல்லாம் எதாவது க்ளோஸ் பண்ணால் கூட பாவம் மாத்திரம் தொடர்ந்து பின்னாடி வந்துட்டு. அது யாருக்கு மட்டும் தெரியுங்களா? யார் பாவம் செய்கிறோமோ அவங்களுக்கு தெரியும். வசனம் வாசிக்கலாம். என்னாகமும் நம்பர்ஸ் அரண்யக்காண்டா, காண்டாவில் வந்து அரண்யக்காண்டா, அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பின்பற்றும். என்னாகமும் 33 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். சாப்பேர் மலையிலிருந்து என்னாகமும் 32 அதிகாரம் 32 அதிகாரம் 23 வசனம். புக் ஆஃப் நம்பர்ஸ் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு பாடம் முடிகிறதுக்குள்ள உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பின்பற்றும் என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். நம்மளை எந்த பாவம் நம்மளை பின்பற்றி வந்துட்டு இருக்குதுன்றதும் நம்ம கண்டுபிடிக்கணும் சகோதரர்களே. அதனால தான் அநீதி எல்லாம் பாவம்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அதாவது அநீதி எல்லாமே பாவம்னு சொல்லி வசனம் இருக்குது. இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சி. அதாவது இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது நம்ம ஒரு நாள் சத்தியத்தை கேட்க வரோம்னா ஏதோ ஒரு கண்டுபிடிச்சி நம்ம வெளியே போனோம் சகோதரர்களே. ஸோ வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது 1 John chapter 5 verse 16. 1 யோவான் 5 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. மறுபடியும் வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அது வந்துச்சுங்க 16 வசனத்தில் கூட வாசிக்கிறீங்களா? அதாவது அநீதி எல்லாமே பாவம். அநீதி எல்லாம் பாவம் தான். அநீதி எல்லாம் பாவம் தானே என்ற வார்த்தை அந்த இடத்துல வந்து விடுச்சு சகோதரி. ஸோ ஒருவேளை சிந்தையில் இந்த பாவம் இருக்கலாம், அல்லது வார்த்தையில் இருக்கலாம், கிரியையில் இருக்கலாம். மறுபடியும் நோட் பண்ணலாம். நம்ம சிந்தையில் கூட பாவம் வரலாம், வார்த்தைகளை வரலாம், கிரியில் கூட அந்த பாவம் வரலாம். இப்போது நம்முடைய மனது இதில் தோன்றக்கூடிய பாவமாக இருக்கலாம், அல்லது சகோதரர்களே கையில் செய்யக்கூடிய பாவம் எல்லாம் கவனிக்கலாம். எல்லோரும் கையில் செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், கண்ணில் செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், காதில் கேட்கக்கூடிய பாவமாக இருக்கலாம், இருதயத்தில் செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், கிரியையில் கொண்டு வர பாவமாக இருக்கலாம். எதானாலும் பாவம் தான். இப்போ கேள்வி என்ன ரைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாடத்தில் சகோதரர்களே, ரீப்ரின்ஸ் நம்பர் 4591, அதாவது ரீப்ரின்ஸ் நம்பர் 4591, எப்போ நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், எந்த நேரத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்ற அந்த ஒரு செயல் ஆரம்பிக்குது? இந்த கேள்வி மறுபடியும் சொல்கிறேன். எப்போ நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அல்லது எந்த நேரத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிற செயல்பட ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா சகோதரர்களே ஒரு கேள்வி தான். ஒரு 2 கேள்வி மட்டும் நம்மளே முன்னாடி கேட்குறோம். நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒருவேளை அப்படி ஆயிருக்குமா? கேள்வி புரிஞ்சுங்களா? ஹோலின்னு சொல்கிற பாருங்களேன், பரிசுத்தமாக்கப்படக்கூடிய விஷயங்கள் எப்போ ஆரம்பிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறோம். நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு வேளை நமக்குள்ள அந்த பரிசுத்தம் ஆரம்பிச்சிருக்குமா? கேள்வி கேட்டிருக்கேன். நீங்கள் எஸ் ஆர் நோ சொல்லலாம். நோன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அது ரொம்ப சீரியஸ், ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறீங்கப்பா. ஓகே, நமக்கு இந்த அழைப்பு வந்துச்சு பார்த்தீங்களா, சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நீங்கள் ஓடலாம் அழைப்பு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அழைப்பு வந்து நமக்கு நல்லா புரிஞ்சு அர்ப்பணிக்கப்பட்டுட்டோம். ஓகேங்களா? அர்ப்பணிக்கப்பட்டு சில நல்ல கிரியைகள் செய்ய ஆரம்பிச்ச பாருங்க, அந்த டைமில் நம்ம பரிசுத்தமாக்கப்படக்கூடிய வேலை நடந்துச்சுங்களா நமக்குள்ள? கேள்விதான் இல்லைங்களா? நடக்கலையா? ஓகே, அப்படின்னா எப்போ தான் நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கலை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இதுதான் பாவம் சொல்லி நீ கண்டுபிடிச்சி அதுலேருந்து விலகி வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு ஆரம்பிக்குது. ரொம்ப சீரியஸான பாயிண்ட்டுங்க சொல்லியிருக்கிறார்.
என்னைக்கு இது பாவம் தெரிஞ்சு அதை நான் செய்யக்கூடாதுன்னு அங்கே செப்பரேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அப்போதான் உண்மையாகவே நீங்கள் பரிசுத்தமாகக்கூடிய வேலையை ஆரம்பிச்சுக்குது. இப்போ கேள்வி, அவன் பாவத்தில் எத்தனை பாவம் இருக்குது சரஸ்வரிகளே? எத்தனை டைம்ஸ் பாவம் இருக்குது? அப்போ இது ரொம்ப முக்கியமான, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான பாடம் தான். ஸோ பாவம் என்பது தேவன்கிட்ட பிரிக்கக்கூடியது. ஆனால் அந்த பாவத்தை ஒருவர் எப்போ வெறுத்து சரஸ்வரிகளே, அவர் உண்மையாகவே இந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் இருக்கிற நான் ஒரு பரிசுத்தவான் என்ற ஒரு வார்த்தைக்காக உரியவன் என்று நினைச்சு இந்த ஓட்டத்தை ஓடுவதற்காக முயற்சி பண்ணுறாங்களோ, அவர் தான் ட்ரூ கான்சிக்ரேஷன் என்ற இந்த வார்த்தை கவனிச்சுங்களா? ட்ரூ கான்சிக்ரேஷன் அப்படின்னு என்னங்களா? உண்மையான அர்ப்பணிக்கப்பட்டவர் யாருன்னு பார்க்கும்போது, அவர் உள்ளக்குள்ள அவருக்கு தெரியும் போது அவர் கேட்கும், இது பாவம், இது செய்யக்கூடாது என்றது ஒரு புள்ளி இருக்கிறார் பாருங்க, முற்றுப்புள்ளி. அங்கே தாங்க ஆக்சுவலி இதுன்னு பார்க்குறது விஷயம். அதனால தான் நம்ம பைபிளில் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, பைபிள்லாம் அநேக வசனம் படிச்சிருப்பீங்க, பரிசுத்தவான்களே என்ற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில்? அப்போஸ்தலர் பவுல் யாரை பார்த்து அவர் கூப்பிடுறாரு? எல்லாருக்கும் அந்த வார்த்தை சொல்கிறாருங்களா? இல்லையே. நீங்கள் பாருங்கள், கொரிந்த சபையில் கூடிய பரிசுத்தவான்களே என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்களே, பரிசுத்தன் வாட்டிகளே அப்படின்னா சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ ஒரு சகோதரை பார்த்து பரிசுத்த சகோதரர்களே சொல்கிறோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பரிசுத்தத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? டெய்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்களை பார்த்தா தேவன் சொல்கிறாரு, என்னிடத்தில் பலியினால் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்க சொல்லும்போது, அப்பார்பெட் என்னங்களா, அதாவது தேவனுடைய ஜனங்க செப்பரேட் பண்ணி சின்னு சொல்லும்போது தேவ ஜனங்க அர்ப்பணிக்கப்பட்டவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேவனுக்காகவே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டோம். ஸோ பாவத்தை வெறுக்கக்கூடியவங்களா இருக்கும் போது தான் இந்த ஒரு வேலை நடக்குதுன்றது நம்ம பார்க்குறோம் சரஸ்வரிகளை. அப்படின்னா இந்த பாவத்தை பற்றி நம்ம ஏன் அந்த அளவுக்கு நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும்போது, தேவனுடைய ஜனங்களை அந்த ரூபத்தையே கெடுத்து விடக்கூடியது, தேவனுடைய சாயலை இழந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, தேவனுடைய ஜனங்க மிகப்பெரிய பாவம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் நம்மளை அந்த மாதிரி அழகு செய்கிறான் சரஸ்வரி. அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேவன் விரும்புவது ஒன்று தான், நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க. ஓகே, இப்போ பரிசுத்தமாக வாழுங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன படிக்கிறோம் பார்க்கும்போது, எத்தனை விதமான பாவங்கள் இருக்கும். ஓகே, நம்ம இந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அவன் பாவனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், கட்டளை மீறுவது பாவம் கண்டுபிடிச்சிட்டோம். அது எந்த விதமான பாவமாக இருக்கட்டும், லா பிரேக் பண்ணால் அது தண்டனை பாவம் தான். கரெக்டுங்களா? பாவத்துக்கான விளைவுகளும் கண்டிப்பாக பார்க்குறோம். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் பாடத்தை சொல்லும்போது பரிசுத்தமாக வாழணும் நம்ம படிக்கிறோம், நெக்ஸ்ட் தேவனுக்கு பயந்து வாழணும் படிக்கிறோம், வசனத்தினால தான் பரிசுத்தமாக்கப்படுதுன்னு படிச்சிட்டோம். அந்த வசனத்தினால எப்படி புரிஞ்சுக்கலாம் பாவம் என்னன்னு, என்ன எத்தனை பாவம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வசனம் வாசிக்கலாம். பைபிளில் சொல்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. பாவத்தை குறித்தே பைபிளில் பைபிள் தாங்க எல்லாத்துக்கும் சோர்ஸு. தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் பைபிள் தான், ரட்சிப்பதை தெரிஞ்சுக்கணும்னாலும் பைபிள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாவனை என்ன, அந்த பாவம் இவங்களை என்ன அளவு கொண்டு போய்டும் சொல்கிறதும் பைபிள் தான் நான் படிக்கிறோம். அவருடைய பரிசுத்த வசனம் தான் சொல்லும். அப்போது ஒரு லிஸ்டே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் சகோதரர்களை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 5 வர்சஸ் 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா சகோதரர்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 16, 17 பாவங்கள் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு கேள்வி, இந்த பாடத்தில் ஒரு சின்ன கேள்வி தான். யாராவது சொல்லுங்களேன் சகோதரர்களை, இங்கே என்னென்ன பாவம் இருக்குது லிஸ்ட் போட்டிங்களா? படிக்கும்போது கவனிச்சிங்களா? அட்லீஸ்ட் சொல்ல முடியுங்களா என்னெல்லாம் பாவம் அங்கே லிஸ்ட் போட்டிருக்காங்க? சொல்லுங்களேன். ஏதாவது தெளிவாக வந்துச்சா பார்த்தீங்களா? வரலையா? வந்துச்சிங்களா? மாம்சக்கிரியா ஓகே, தெளிவாக ஆர்டராக வந்துச்சிங்களா? கவனிச்சிங்களா? இல்லை, நம்ம ஏதாவது தெளிவாக ஆர்டராக சொன்னோமான்னு கேட்டேன். சொல்லலை. ஏன் சொல்லலை? அந்த வசனம் உள் வாங்கலை. கரெக்டா? ஆக்சுவலி அது என்ன அப்போ? அது பாவத்துக்கு லிஸ்ட்டு தானே. அப்போஸ்தலர் பவுல் யாருக்கு எழுதியிருக்காரு? கலாத்திய சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. யாருக்குங்க? கலாத்திய சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? சகோதர சகோதரிகளே,
மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கிறது. அது என்னதென்றாலும் சொல்லிப்பா லிஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொல்ற விபச்சாரம், அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்களா? வேசித்தனம், அடுத்து அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், அடுத்து விக்கிரக ஆராதனை, விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பில்லி சூன்யம், பகைகள். பாத்தீங்களா? அப்படியே பகை, விரோதம், கோபம், சண்டை இப்படியே ஆரம்பிப்பா. கரெக்டுங்களா? உண்மை சொல்ல போனா நான் பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு எனக்கு வந்திருக்குது, இதனால எந்த லாபமும் கிடையாது, என்னை தேவன்கிட்ட தூரம் கொண்டு போயிடுதுன்னு சொல்லி உள் வாங்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் சேர்த்தா சொல்றேன், நம்ம வீட்டில் முதல் லிஸ்ட் இதாக இருந்திருக்கும். நம்ம வீட்டு கண்ணு திறந்த உடனே முன்னாடி எதுதான் இருந்திருக்கும்? முதல் இது எல்லாமே தேவனுக்கு பிடிக்காதாமா, அதனால தான் பைபிளில் வந்திருக்குன்னு சொல்லி அதுதான் பெரிய போல்டு போட்டு வச்சிருப்போம். இனிமேல் வைப்போம் சௌரஸ்வரிகளை தேவன் சித்தா இருந்துச்சுன்னா. இது எல்லா வசனத்தையும் சொல்லுது, சௌரஸ்வரிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் நம்ம எது மேலே கவனம் செலுத்துவோம்னா விபச்சாரம், வேசித்தனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய லிஸ்ட் மட்டும் கவனம் செலுத்தி விட்டுடுவோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய 19ஆம் வசனத்தை சொல்லக்கூடிய அத்தனும் பாவம். அது பகையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், வெறுப்பாக இருக்கட்டும், கசுப்பாக இருக்கட்டும், எல்லாமே அது பாவம் தான். ஆனால் என்னன்னா இதை மேலே நம்ம இன்னைக்கு கவனம் செலுத்த போகிறோம். சொல்ல எப்படி கவனம் செலுத்த போகிறோம்? ஒன்று எடுத்து படிக்க போகிறோமா? கண்டிப்பாக கிடையாது. அது நீங்கள் தயவுசெய்து வீட்டில் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. ஆனால் என்ன இப்போது வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த 19ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரைக்கும் சொல்லக்கூடிய இந்த பாவத்தை யாராவது ஒருத்தர் ஒரு பாவத்தை கண்டினியூ பண்ணால் கூட செகண்ட் டெத்து. எகெயின் ரிப்பீட் பண்ணுற மறுபடியும், இங்கே சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் யாராவது ஒரு பாவத்தை கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பாடம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். இன்னும் ஆழமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட செயல் செய்யக்கூடியவர்கள் தேவன் ராஜ்யத்துக்கே அலோவ் கிடையாது. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு யூஎஸ்ஏக்கு போகும்போது இப்போ புது ரூல்ஸ் வந்துருக்குது. சும்மாலாம் நினச்ச உடனே விசா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கூட இமிக்ரேஷன் வந்தால் கூட அவங்க பாஸ்போர்ட் எடுத்துன்னு அமெரிக்காக்குள்ளே போக முடியாது. ஏன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். எத்தனை ஸ்டேஜ் தாண்டி போனோன்னா அத்தனை ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ எங்கே பூமியில் இருக்கிற ஒரு கண்டத்தில் இன்னொரு கண்டத்துக்குள்ளே போயிருக்கக்கூடிய ஜனங்களோட இடத்துல பரலோகத்தின் தேவன் பரிசுத்தர் என்று போற்றக்கூடிய ஒரு இடத்துல போகக்கூடிய அவர்கள் அந்த சிந்தையில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் ஆயிருந்தாக்கா அந்த இடத்துல அவங்க போயிருக்க முடியும்னு சொல்லும்போது, இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவங்க குறிப்பாக சொல்கிறாரு, இந்த பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால தாங்க இந்த பாடம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், 21ஆம் வசனம் வாசிங்க. அப்போது தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. வசனம் வாசிக்கலாம். 21ஆம் வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. இந்த 19, 20, 21 வசனம் வரக்கூடிய இந்த மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம், கோபம், பகை, வெறுப்பு, கசுப்பு, நம்ம நினச்சிக்கிற பெரிய பெரிய பாவம் பண்ணாதான் தப்புன்னு. இல்லை 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 ஒருத்தர் மேலே உங்களுக்கு பகை ஆரம்பிச்சாலே அது பாவம். அந்த பாவத்தை கண்டினியூ பண்ணனா அது தேவன் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் சேர்த்துடாதாமா. அந்த அளவுக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா சகோதரர்களே, நமக்கு என்ன இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுன்னு பார்க்கும்போது, இந்த பாவங்கள் எல்லாமே நம்ம ஏதோ விதத்தில் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, செய்திருப்போம், மற்ற பலவீனத்தில் போயிருப்போம். ஒரு சில பாவங்களை நம்ம எதிர்த்து நின்றுருப்போம். ஆனால் ஒரு சில பாவங்கள் நம்மளே தெரியாமல் நம்மளை ஆட்சி செய்துட்டு இருக்கோம். ஆனால் இது என்னன்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லப்பட்டாச்சு இல்லைங்களா? அப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாவம் செய்யறேன் சொல்லும்போது மேலே வரக்கூடிய 4 லிஸ்ட்டில் மேக்ஸிமம் ரொம்ப பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அது வேலை அடுத்த லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆனால் கீழே வருது பாருங்கள், சில லிஸ்ட்டெல்லாம் வருது. கோபம், பொறாமை, பகை, அது வருது பார்த்தீங்களா? அதாவது அந்த பில்லி சூனியம் வர வந்துச்சுங்களா? வந்துச்சுங்களா? அது அப்படின்னா பில்லி சூனியம் என்னங்க அர்த்தம்? நம்ம யாருக்காவது பில்லி சூனியம் வைக்கிறோமா? இல்லை, எப்படி புரிஞ்சுக்கிறது? வசனம் படிச்சிட்டோம் பைபிளில், எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ உலகத்தில் தான் பில்லி சூனியம் பற்றி பைபிளில் எங்கேயோ இடத்துல போனாங்கோ, அவங்க இந்த மாதிரி பில்லி சூனியம் வச்சுட்டாங்க சொல்கிறோம். ஆனால் பைபிளில் அப்படி பில்லி சூனியம் என்ன, சூனியம் என்னங்களா அப்படின்னா தீமை செய்யுதுங்களா? தீமை பேசுதுங்களா? இப்போங்களா? அது கரெக்ட், உலகத்தில் பண்ணுறாங்க. நம்ம யாரை பண்ணுவோம் கேட்குறேன். நம்ம வேற பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? அது கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்பதான் சொல்கிறேனே, நம்ம கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்ஃபெக்ட், நமக்கு சில பாவத்தை பற்றி நமக்கே தெரியாது, செல்லம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வசனம் நம்மளை உணர்த்தி கொடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற அவ்வளோதாங்க. வசனம் பாருங்கள், 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் 23 வசனத்தில் தான் இருக்குது. இந்த சூனியம் பண்ணுறது என்னன்றது அங்கே இருக்குது.
அதாவது அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பாவனை என்னன்றது ரொம்ப ஆழமாக படிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டடீஸ். ஸோ 1 சாமுவேல் 15 வசனம் திருவிழுமில் எடுத்து வாசிங்க, பொதுவான பைபிளை வாசிங்க. ஃபஸ்ட்டு பொதுவான பைபிளை வாசிச்சிருங்க. 1 சாமுவேல் 15 வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இரண்டகம் பண்ணுவது பில்லி சூனியத்துக்கு கம்பேர் பண்றாரு. முரட்டாட்டம் பண்ணுவதுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்களா, அது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சொல்லிட்டாரு. ஸோ இது என்ன நமக்கு புரியல, அந்த பாஷையில் புரியல. அடுத்த வாசிங்க. ஆர்சி மொழிபெயர்ப்பு. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். கலகம் அப்படின்னா கலகம்னா என்னங்களா? கலகம் சூனியத்துக்கு நிகரான ஒரு என்னங்களா பாவம். கலகம் என்பது ரொம்ப, இது நம்ம வந்து கலாத்தியர் புத்தகத்தில் படிக்கிற அந்த லிஸ்ட்டில் இது வருது, நம்ம கவனம் செலுத்திருக்க மாட்டோம். எனக்குள்ள இந்த பாவம் இருக்குன்னு தெரியாது. கலகம் படுத்துவது. அடுத்த நெக்ஸ்ட் வாசிக்கலாம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். முரட்டுத்தனம் என்பதும் கலாத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதோட மீனிங் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கலகப்படுத்துவதுன்னு சொல்லும்போது அந்த ஒன்னஸ், அந்த ஒற்றுமை, அதை சேஞ்ச் பண்ணி விடுறது. ரெண்டு பேருக்குள்ள ஒரே ஒன்னஸை டெவலப் பண்ணி விடுறது. அதாவது எப்படி இன்னும் தெளிவு பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் ஒற்றுமையாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலகம் பண்ணுறது. கான்செப்ட் புரியுதுங்களா? இது பாவமா பாவம் இல்லையா? இந்தமாரி யார் உலகத்தில் சுற்றுறா? உலகத்தில் இப்படி இருக்காங்களா இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்களேன். உலகத்தில் மேக்ஸிமம் தான் நல்லா இருக்கிறாங்க. கேரளாவுக்கு தான் சில பேர் போவாங்க. எதுக்கு? பிலிசனை பண்ணுறதுக்கு. எதுக்காக? ஒரு ஃபேமிலி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அது நடக்குது. உலகத்தில் வந்து பிலிசன் நடக்குதா? நமக்குமே நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை யாராவது அப்படி நேரடியாகவே இவங்க எப்போ பார்த்தாலும் யார் கூட சேர மாட்டாங்களே, எப்போ பார்த்தாலும் கிளாஸ்க்கே போயிட்டு இருக்காங்களே, நம்ம கூட எப்படியா வந்து என்ன பண்ணிட்டோம் கலந்து பட்டோம்னு சொல்லி ஏதாவது பிலிசனை ஏற்படுத்தி வச்சா கூட யாருக்கு எந்த எஃபெக்ட் ஆகாது. அதனால் தயவு செய்து பயந்துராது. நமக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா புது சிருஷ்டிக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது. ஏன்னா புது சிருஷ்டிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு தேவன் தான். ஆனால் நாம் தெரியாமவே சில பலவீனங்கள் அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லும் போது சொல்கிறீங்களே, இப்போ வரலாம், அடுத்த பகுதிக்கு வரலாம். ஒரு சில நேரங்கள் நமக்கே தெரியாம கூட யார் மேலேயும் ஒரு சின்ன கசுப்பு ஆரம்பிக்கலாம். கவனிங்க, ஒரு சின்ன கசுப்பு ஆரம்பிக்கலாம். இம்மிடியேட்டாக தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டோன்னா எஸ்கேப். அந்த சின்ன வெறுப்பு, கசுப்பு அப்படியே டெவலப் ஆகும். அது டெவலப் ஆகும்போது அப்படியே அது சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா சொல்ல தோணும்னு சொல்லும்போது அங்கே தான் ஆரம்பிக்குது அந்த பாவத்துடைய அந்த வளர்ச்சி. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, 19 கேரக்டர் நான் படிக்க மாட்டோம். இந்த 19 வசனத்தை சொல்லக்கூடிய 16-17 கேரக்டர் இருக்குது அந்த இடத்துல. அதில் ஒரு கேரக்டர் டெவலப் ஆச்சுன்னா கூட அது தேவன் ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்காதுன்றது தான் அந்த கான்செப்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் வரலாம். இப்போ பாவத்தோட லிஸ்ட்டு பார்த்துட்டோம். கோபம், வெறுப்பு, கசுப்பு, பகை எல்லாமே பாவம் தான். இதை கண்டினியூ பண்ணால் தேவன் ராஜ்யம் போக முடியாது பார்த்துட்டோம். ஆனால் இந்த அத்தனை கேரக்டர், பாவத்துடைய கேரக்டரை எது எந்தெந்த பாவத்தை லிஸ்ட்டில் போடுறதுன்னு நமக்கு எடுத்து தெரியும். கேள்வி புரிஞ்சுங்களா சரஸ்வரிகளே? எது எந்த பாவத்தில் கரெக்டாக வந்து அது மேட்ச் ஆகும். அப்போ நான் எனக்குள்ள எது பாவம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது, அது எப்படி வெளியே கொண்டு வரணுன்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா, பைபிளில் 7 விதமான பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 7 டைப்ஸ் பாவத்தை பற்றி பேசப்பட்டிருக்குது. அது கண்டுபிடிச்சாதான் கலாத்தியரில் சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் என்ன ஆளுகை செய்தா என்பதை தெளிவாக கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அங்கேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி பண்ணலாம். ஸோ அதனால் சகோதரர்களே, ஃபண்டமெண்டல் விஷயம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை சொல்லக்கூடிய மாம்சத்தின் கிரியை தான். ஓகேங்களா? அது என்னென்ன பாவங்கள் நமக்குள்ளே கொண்டு வருது சொல்லும்போது 7 டைப்ஸ் பாவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பாவங்களில் முதலாவது நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, தெளிவாக நம்ம வசனம் படிச்சிடலாம். 7க்கும் வசனம் படிச்சிடலாம். முதலாவது சகோதரர்களே, 7 பாவத்துக்கான வசனத்தை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு கடைசி அப்ளை பண்ணி பார்க்கலாம். முதலாவது வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. நீங்கள் மெதுவாக வாசிங்க. ஒருவேளை நீங்கள் லிஸ்ட் போடுறதும் லிஸ்ட் போட்டுக்கலாம். எதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பது 7 பாவத்தை பற்றி பார்க்குறோம். வாசிக்கலாம். இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17 வசனம். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. பாவம் ஒன்று இருக்குங்களா சகோதரர்களே? அது மரணத்துக்கு ஏதுவா இல்லாத ஒரு பாவம் இருக்கான். கரெக்டுங்களா? மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவம் இருக்கு. நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த பாவம் செய்துடுறோம். ஆனால் அதனால தேவனை செய்ய மாட்டாங்களே, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டார். ஓகேங்களா? அது ஒரு பாவம் இருக்கு. என்ன நெக்ஸ்ட் அடுத்த வாசிங்க அப்படியே தொடர்ந்து 18. அதுலேயே மரணத்துக்கு ஏதுவான பாவம் கூட வரும் 16.
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். நமக்கு பெரிய கேள்வி. லாஸ்ட் ஒரு 3 மாதம் முன்னாடி இதே விஷயம் டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? இது 6th வால்யூம் பற்றி படிக்கும்போது நம்ம அதை பற்றி பார்த்துருந்தோம். அப்போ தான் அந்த கேள்வி வந்துச்சு. மரணத்துக்கு ஏதுவான பாவனை என்ன, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவனை என்னன்றது கேள்வி வந்துச்சு. இன்றைக்கி இந்த பாட முடிவு நம்ம கிளியர் ஆகிடும். எதுக்காக ஜெபம் பண்ணலாம், யாருக்காக ஜெபம், நம்ம எத்தனையோ சகோதரர்கள் நம்ம ப்ரே பண்ணுறோம். எந்த பாவம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணலாம், எதற்காக நம்ம ஜெபம் தேவன்கிட்ட கொண்டு போனால் தேவன் கேட்க மாட்டேன்ற அந்த தெளிவு இந்த பாடத்தை கிடைச்சிடும் சகோதரர்களே. ஸோ ஃபஸ்ட் நம்ம 2 பாவத்தை பற்றி பார்த்துட்டோம். ஒன்று என்னங்களா, எல்லாரும் சொல்லலாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் ஒன்று இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட்டு மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது. கரெக்டுங்களா? 2 பாவம் பார்த்து லிஸ்ட் பார்த்துட்டோமா? ஓகே, 3வது ஒரு பாவத்தை பற்றி பார்த்துடலாம். 3வது ஒரு பாவத்தை பற்றி பைபிளில் சொல்லக்கூடிய வார்த்தை சகோதர சகோதரிகளே, வசனத்தை வாசிக்கலாம். அதாவது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32 வசனம், மேத்யூ 12:32. இது 3வது பைபிளில் சொல்லக்கூடிய பாவம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கலாம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்படின்னா ஒரு பாவம் மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பாவம் பண்ண கூட மன்னிக்கப்படுமா? ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு பாவம் பண்ணாங்கன்னா இம்மையிலையும் மறுமையிலையும் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லியாச்சு. இது எத்தனாவது விதத்தில் சொல்கிற பைபிள் சொல்லுது? 3வது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம், பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அதுக்கு விரோதமாய் பாவம் பண்ணாங்கன்னா இம்மையிலையும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்றத பாவம் பற்றி பைபிளில் 3வது லிஸ்ட்டு சொல்லப்படுது. ஸோ 3 விதமான பாவத்தை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வசனத்தை மட்டும் படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். 4வது சகோதர சகோதரிகளே, ஒரே வசனத்தில் 3 பாவத்தை பற்றி பேசப்படுது. கவனிங்க, ஒரே வசனத்தில் 3 பாவத்தை பற்றி பேசப்படுகிறது பைபிளில். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் வசனம் 12-13 வசனம், சாம்ஸ் 19 verses 12 and 13. இங்கே 3 பாவத்தை பற்றி பேசப்படுகிறது. நம்ம நோட் பண்ணலாம் சகோதர சகோதரிகளே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். முதல் இங்க சொல்லக்கூடிய வார்த்தை மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்குங்க. இது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் சகோதர சகோதரிகளே. நம்ம 7 லிஸ்ட்டில் பார்த்துட்டு வரக்கூடியது 4வது பாவத்தை பற்றி பேசப்படுது. 4th என்னங்களா, மறைவான குற்றங்கள், சீக்ரெட் ஃபால்ஸ்ன்னு சொல்லப்படுது. அதாவது என்னை தாவீது ஜெபம் பண்ணுறாரு, என்னை ஆண்டவரே மறைவான குற்றத்துலேருந்து என்ன நீங்களாக்கி என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாற்றிக்கன்னு சொல்கிறார். அதாவது சீக்ரெட் ஃபால்ஸ் பற்றி பேசப்படுகிறது. த 4th லிஸ்ட், அதாவது 4வது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, மறைவான குற்றம், த சீக்ரெட் ஃபால்ஸ், அதாவது ரகசியமான பாவம். அண்டர்லைன் பண்ணுங்க சகோதரர்களே. அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். 5வது வேதத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாவமானது துணிகரமான பாவம் கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. மறைவான பாவம் வேற இருக்கு. நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது துணிகரமான பாவத்துக்கும் என்னை விலகி நீக்கலாங்க செய்யுங்க. அதாவது நான் துணிகரம் வேற, கவனிங்க, மறைவான பாவம் வேற, துணிகரம் வேற. ரெண்டுமே ஒன்று இருந்துச்சுன்னா 2 வார்த்தை வந்திருக்காது. அப்போ 2 வார்த்தை வருதுன்னா மறைவான பாவத்திலிருந்தும் துணிகாரமான பாவத்திலிருந்தும் பற்றி அங்கே பேசுகிறாங்க. அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் முதல், மரணத்துக்கு ஏதுவான பாவம் பார்த்தீங்கன்னா என்னங்களா 2வது, 3வது பரிசுத்தாவி விரோதமான பாவம் 3வது, 4வது மறைவான பாவம், 5வது துணிகரமான பாவம் இல்லைங்களா? 6வது அதிலே வார்த்தை வாசிங்க. அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். அது என்னது பெரும் பாதகத்துக்கு? பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன். அது என்னங்களா? பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன்னு சொல்லும்போது அது 6வது பாவம். மறைவான பாவமும் துணிகாரம் பாவமும் ஒருத்தர் ஆளுகை சேர்ந்துச்சுன்னா பெரும் பாதகத்துக்கு நான் ஆளாயிடுவேன் சொல்லப்படுங்க. அதுதான் 6th. அந்த பெரும் பாதகம் என்பது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு நான் ஆளாயிடுவேன்னு சொல்லி தாவீது பேசுகிறார். ஸோ பெரும் பாதகமான இந்த இடத்துலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தை, அதற்கு நான் ஆளாவாதபடிக்குன்னு அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். ஸோ 6th விஷயத்தை நாம் பார்த்துட்டோம். 7வது நாம் பார்க்குறோம் சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வசனம் படிக்கும் போது தான் நமக்கு ஒரு ஆறுதல் இப்போ தான் கிடைக்குது.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். அது என்ன, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும்? இந்த 7 லிஸ்ட்ல ஒரு பாவத்தை மாற்றம் தான் பைபிள்ல சொல்லுது, மன்னிக்கப்படுது. அதில் மேலே வசனம் படிச்சிங்களே, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் படிச்சாச்சுங்களா? அப்போ ஒரு பாவத்துக்கு என்ன இருக்கு பைபிளில்? மன்னிப்பு இருக்கு. நீங்கள் வசனம் கவனிச்சுங்களா கவனிக்கலீங்களா? மறுபடியும் வசனம் வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ இந்த 7 பாவத்தில் எந்த பாவம் மட்டும் தான் மன்னிக்கப்படுது பார்த்தீங்கன்னா, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் சொல்லுது இல்லையா? அது என்னன்றது நம்ம படிக்க போகிறோம் இப்போ. ஸோ 7 லிஸ்ட்டில் பார்த்துட்டோம். அதில் கடைசியாக படிக்கிற வசனம் தான் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் சொல்லி கர்த்தரே பேசியிருக்கிறாரு. இப்போ மன்னிக்கப்படக்கூடிய பாவம் ஒன்று தான் சொல்கிறீங்களே, மீதி இந்த 6 படிக்கும்போது அது மன்னிக்கக்கூடிய பாவமே கண்டிப்பாக கிடையாது. அப்போ எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது சகோதரர்களே, இந்த வசனங்களை ஆராய்ச்சி செய்யும்போது தான் புரியும் என்னை எந்த பாவம் ஆட்சி செய்துட்டு இருக்குது. மறைவான பாவம் என்ன ஆட்சி செய்தா, ரகசியமான பாவம் என்ன ஆட்சி செய்துட்டு இருக்குதா, துணிகரமான பாவம் என்ன ஆட்சி செய்தா, எல்லாமே யோசிக்க தோணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது சகோதரர்களே, அடிஷ்னலாக 2 விஷயம் நான் படிக்க போகிறேன். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 வசனம் படிக்க போகிறோம். இது எல்லாம் தெரிஞ்சு கூட நாம் நன்மை செய்யாத போயிட்டா அதுவே பாவமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17 வாசிங்களா? ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17 வசனம் வாசிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இது ஒரு லிஸ்ட். ஒருவன் நன்மை செய்ய தெரிந்தும் அவன் அது செய்யாத போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்பதை தெளிவாக பார்க்கணும். கடைசியா இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்குற விஷயம் பார்க்கும்போது, அதனால தான் ஒவ்வொரு சகோதரரும் விசாரிங்க, ஒருத்தர் அன்பு செய்யுங்க, ஒருத்தர் பலப்படுத்துங்கன்னு ஏன் பைபிளில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவர் கூட பாவத்தில் இருதயம் கடினமாகாதபடி நீங்கள் பார்த்துக்குங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பாவம் நம்மளை ஆட்சி செய்யும் சகோதரர்களே. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 3 verse 13 இங்கே சொல்லப்படுறது, பாவம் உங்களை ஆட்சி செய்யாதபடி நீங்கள் கவனிங்க சொல்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஸோ அதனால் சகோதரர்களே, இப்போ நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் 7 பாவத்தை பற்றி லிஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ பாவத்தில் இருதயம் கடினமாகாதபடி பார்த்துக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்ன, அந்த பாடத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கான தன்மை வெவ்வேறு விதத்தில் இருக்குது சகோதரர்களே. அப்போ நம்ம ஜஸ்ட் எளிமையாக பார்க்கலாம். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னா, ஒரு சில பாவத்துக்கு என்ன இருக்குன்னு வசனம் சொல்லுது, மன்னிப்பு இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ரகசியமான பாவத்துக்கு என்ன விளக்குங்க சொல்கிறார் அப்படின்னா என்ன, துணிகரமான பாவனை என்ன, அல்லது சகோதரர்களே முக்கியமாக ஒரு சில பாவங்கள் பெரும் பாதகத்துக்கு என்ன கொண்டு போயிடும் சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ நம்ம எப்படி இதுலேருந்து நம்ம வெளியே நம்மளை கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது சகோதரர்களே, கடைசியாக பார்த்தோம் இல்லைங்களா, 7வது பாவம், அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பாயிண்டாக பார்த்துட்டு போயிடலாம். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனிதனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னா, நாம் செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது எந்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு கொடுக்குறார் தேவன், அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிடலாம். எந்த பாவங்களுக்கு நமக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்குறார் பார்க்கும்போது சகோதரர்களே, இது தெளிவாக நம்ம இந்த பாடத்தில் பார்க்கும்போது வார்த்தைகள்லையோ கவனிங்க, சில கிரியைகள்லையோ பேசும்போது யோசிக்காமல் ஏதோ சில வார்த்தை விட்டுடுவோம். சில நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமல் அறிந்தோ அறியாமல் சில பாவங்கள் நம்ம தினந்தோறும் செய்துருவோம், சில நேரங்களில் செய்துருவோம். அதாவது முன்னதாகவே யோசித்து, முன்னதாகவே பிளான் பண்ணி, முன்னதாகவே திட்டமிட்டு செய்யக்கூடிய பாவத்தை பற்றி பேசலை. மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தர் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறீங்க சடனாக, அது உங்களுக்கு தெரியுது, இது ஐயோ இப்படி பேசிடக்கூடாது. அது என்ன பாவம் கிடையாது, அது துணிகரமான பாவம் கிடையாது.
புரியுதுங்களா? அப்படின்னா என்ன பாவம்னு அது சொல்லப்படுது நீங்கள் பார்க்கும்போது சோரஸ்வரிகளே, ஒரு சில இடங்களில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, எப்படி உட்காரணும்னு தெரியாது. சில நேரங்களில் சில தவறு செய்துருவோம் நம்ம சில பலவீனத்தில். அது எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது அன்இன்டென்ஷனல் பாவம் சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நம்ம பிளான் பண்ணி பாவம் செய்யாத அளவுக்கு நாம் இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் யதார்த்தமாக சில பாவம் பண்ணிடுவோம். பார்க்குற பார்வையிலையோ ஜஸ்ட் யோசனை பண்ணும்போதோ ஜஸ்ட் அப்படி ஒரு சின்ன பாவம் செய்திருவோம். அது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நடக்குது நமக்குள்ள எத்தனையோ டைம் பார்த்தீங்கன்னா நடக்குது. காலையிலேருந்து ராத்திரி முழுக்க அது நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வீக்னஸ்ன்னு சொல்லலாம். நம்முடைய சரீர பலவீனம் சொல்லலாம். நம்மளுடைய இன்னும் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ்னு சொல்லலாம். அது என்ன சொல்லலாம், அறியாமை. ஒருவேளை பிளான் இல்லாமல் நம்ம எந்த இடத்துல எப்படிப்பட்ட செயல் செய்யணும்னு தெரியாமவே என்ன பண்ணுவோம், வார்த்தையில், செய்கையில், பார்வையில் நம்ம சில தவறு செய்துருவோம். கண்டிப்பாக தவறு செய்கிறோம். இங்கே யாராவது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த பாவத்தை பற்றி ஜஸ்ட் எளிமையாக தான் சொன்னேன் உங்களுக்கு. என்னென்னா வார்த்தையில், கிரியையில், செய்கையில், பார்வையில் சில தவறு செய்துருவோம். நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இன்னும் எளிமையாக கேட்டுறேனே, செய்துட்டு இருக்குமா இல்லைங்களா? ஒரு இடத்துல ரொம்ப சாஃப்டாக பேச வேண்டியதாக இருக்கும். அதாவது பொறுமை. அங்கே ரொம்ப சத்தமாக பேசிடுவோம். ஆக்சுவலாக அது என்ன இல்லை, அது என்ன இல்லைன்னா அது பிளான் பண்ணியதல்ல. இந்த மாம்ச பலவீனம் சடனாக விட்டுரும். வீட்டில் நான் இன்றைக்கி எப்படியாவது பொறுமையாக இருக்கல, நான் எப்படி வந்தாலும் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி சடனாக ஒரு கோவப்பட்டுடுவோம். கோவப்பட்டு வார்த்தைகளை அப்படியே பேசிடுவோம் வீட்டில். அப்போது ஒரு சில வார்த்தை வரும். அந்த வார்த்தை வரும்போது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அடடா இந்தமாரி ஏன் பேசுனன்றதுக்கு யோசனை வரும். தெரியும் ஆப்போசிட்டில் அந்த வார்த்தை வரும். அப்போ வரும்போது ஆமாம் இல்லையா நம்ம பேசக்கூடாது இல்லையா, அந்த தாட் வருதுங்களா? அப்போ அந்த தாட்டை நம்ம நமக்கு எத்தனை தூரம் ட்ரை பண்ணுவோம், எத்தனை மாதம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் பார்த்தா 10 வருஷம் நான் சிந்தரங்களில் ஒரு சிந்தரங்களில் சடனாக வந்துடும் அது. அப்போ அது ஒரு நேரங்களில் ஃபீலிங் ஆகிட்டு ரொம்ப நம்ம யோசனை பண்ணிட்டு, ஐயோ நான் சரி கிடையாது, நான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இந்தமாதிரி அவசரப்பட்டு இப்படி வார்த்தை விட்டுறேன், ரொம்ப கோவப்பட்டுறேன், ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்களில் ஜபம் கூட பண்ண மாட்டோம். அது தப்பு. இந்தமாரி தப்பு நம்ம செய்வோம். யாருக்கு தெரியும்? அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மகா இரக்கம் உள்ளவர். சின்ன 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 மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன குறைகள் வீட்டில் செய்யக்கூடியங்கள. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சாப்பாடு வச்சுருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா உப்பு படாத போயிட்டு இருப்போம். என்ன இருக்கும், நீங்கள் உப்பு படாத போயிருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். ஆனால் அது என்ன கிடையாது, பிளான் பண்ணி கிடையாது. ஏதோ ஒரு யோசனை அப்படி செய்துட்டு இருப்பீங்க. சின்ன சின்ன குறைகள் வரும். அது அது ஆக்சுவலாக அதுதான் குடும்பத்திலே நடக்கும் பாருங்க. என்னன்னா சின்ன சின்ன குறைகள் தானே, பரவாயில்ல, என்ன பண்ணலாம், ஒருத்தர் மனுஷன் நம்மளே சொல்கிறோமே, மனுஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்கிறோம். அது மாதிரி தேவன் என்ன பண்ணுறான்னா, இவர்கள் பாவ சரீரத்தில் இருக்கிறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இறக்கம் காட்டலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே இயேசு கிறிஸ்துடைய இந்த மீட்கும் பொருள் இருக்கு பார்த்தீங்களா, ரான்சம், அவருடைய மீட்கும் பொருளுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை இதுவரைக்கும் கழுவுறாரு சொல்கிறீங்களே. அதாவது உள்நோக்கம் இல்லாத பாவங்கள், திட்டமிட்டு செய்யாத பாவங்களை அவர் இன்னைக்கு வரைக்குமே மன்னிச்சு தான் இருக்கிறாரு. அதுக்காக தான் வசனம் இருக்கு, 1 யோவான் 2:2 அனுதினமும் பலவீனத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பாவத்துக்கு மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துதான் இருக்கிறார் சொல்றீங்களா. 1 யோவான் 2:2 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிருபை இல்லைங்களா. நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலி அவர்தான். ஒருவன் பாவம் செய்தானால், என்ன மாதிரி வார்த்தை, உண்மையிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஒருவன் பாவம் செய்தானால் அவனுக்காக யார் இருக்காங்க? முதலாம் வசனம் வாசிங்க. இது நம்மளுக்கு ரொம்ப பெரிய கிருபை. இதன் கொடுத்துருக்க வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆறுதல் சொல்றீங்களே. சின்ன சின்ன குறைகள் எனக்குள்ள இருக்கு. நான் எத்தனை வருஷம் சத்தியத்துக்கு ஆனால் கூட நான் சரி பண்ணிக்க முடியலையே. நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேனே, என்னுடைய மனசு தேவனுக்கு தெரியுது, நான் ஏன் இன்னும் இப்படியே மாறாத இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கும் போது எப்படியாவது மாற்றிக்கலாமேன்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய, அதாவது உள்நோக்கம் இல்லாத பாவங்களுக்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுறாரு. அதுக்கான வசனம் தான் இந்த வசனம். என்னங்களா, ஒருவன் பாவம் செய்தானா என்ன பண்ணுவாங்கம்மா, நமக்காக யார் இருக்கிறாங்களாமா, நமக்காக பரிந்து பேசக்கூடிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்றதுக்கான விஷயம்தான் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறது. எந்த பாவமானாலும் எந்த தூசணமானாலும் மனுஷனுக்கு மன்னிக்கப்பட சொல்வது 24 மணி நேரத்தில் பாவ சரீரத்தில் இருக்கிறதுனால பலவீனத்தில் சில தவறுகள் செய்திருவோம். நான் மண் என்று தேவன் என்ன பண்ணுறாங்கள உணர்கிறார், அதனால் இருக்க கரெக்டாக. ஆனால் பட் 2வது பாவத்தை பற்றி படிக்கும்போது தெளிவாக வசனம் இருக்குது. முதல் பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, அனுதினமும் பலவீனத்தில் செய்திருவோம். ஆனால்
2வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போது வசனம் வாசிங்க. சங்கீதம் 19:12 வசனம் வாசிக்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இரண்டாவது ஒரு லிஸ்ட்டில் வரக்கூடிய பாவம் இப்படி தான் பார்த்துன்னு போகிறோம். கடைசியாக அந்த மரணத்துக்கு அதனை பார்த்துடலாம். தன் பிள்ளைகளை உணர்ந்தவன் யார்? என்னை மறைவான குற்றத்துக்கு என்ன பண்ணல நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். மறைவான குற்றம் சௌரஸ்வரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌரஸ்வரிகளே? மறைவான குற்றம் கணல வந்து ரகசியவாத பாப்பா, இங்கிலீஷில் வந்து சீக்ரெட் ஃபால்ஸ். ஓகேங்களா? என்ன நினைக்கிறீங்க சௌரஸ்வரிகளே? மறைவான குற்றம் ஜஸ்ட் நீங்கள் பேசுங்க. அதாவது நீங்கள் என்ன அது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? மறைவான குற்றம்னு என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டடீஸ். மறைவான குற்றம் மனசில் நினைக்கிறது. ஓகே, மனசில் நினைக்கிறது சொல்லியிருக்கீங்க. யாருமே பார்க்காத பாவம். அடுத்துங்க தனிமையாக இருக்கும்போது. ஓகே, 3 பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்ன பார்த்தீங்கன்னா மனசில் நினைக்கிறது, யாருக்குமே தெரியாது செய்கிறது, அடுத்து என்னங்களா தனிமையாக இருக்கும்போது செய்கிறது. ஓகே சௌரஸ்வரிகளே, இந்த விஷயத்தை நீங்கள் சொன்ன வண்ணமாகவே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மறைவான பாவம் என்பது என்னன்னு பார்க்கும்போது, உங்கள் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாக்கா கூட அவங்களுக்கு அது தெரியாது. குடும்பத்தில் கணவருக்கு கூட தெரியாது அந்த பாவம், மனைவிக்கு கூட அந்த பாவம் தெரியாது, பசங்களுக்கு கூட அந்த பாவம் தெரியாது, அப்பா அம்மாவுக்கு கூட நான் செய்கிற பாவம் தெரியாதுன்னு பசங்களும் இருக்கலாம், பசங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லி அப்பா அம்மா இருக்கலாம், அல்லது என்னை போல இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த பாவம் தெரியாதுன்னு செய்யக்கூடிய அந்த பாவம் தான். அதை தனிமையில், மறைமுகத்தில் அல்லது சிந்தையில் செய்யக்கூடிய பாவம் தான் மறைவான பாவம். இதை ரொம்ப தெளிவாக தாவீது கண்டுபிடிச்சு என்ன சொல்கிறாரு? இதற்கு என்ன விலக்கி நீக்கலாக்குங்கன்னு சொல்லி அவர் ஜபம் செய்யும் போது எந்த அளவுக்கு தன்னை அனலைஸ் பண்ணியிருக்காரு திங்க் பண்ணி பாருங்களேன். அவர் யாருக்குமே தெரியாத பாவம் எங்கே ஆரம்பிக்க சொல்லுங்களே சௌரஸ்வரிகளே? யாருக்குமே தெரியாத பாவம் எங்கே தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? சிந்தையில். ஒருவேளை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சிந்தைக்குள்ளே வரக்கூடிய அத்தனை பாவத்தை பிக்சரைஸ் பண்ணி காமிச்சார்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? தேவனுடைய ஜனங்கள் எவ்வளோ வெளிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் பார்க்கும்போது சரஸ்வரிகளே. மறைவான பாவம் என்பது பைபிளில் சொல்லக்கூடிய மிக கடினமான நம்மளை பாவத்துக்குள்ளாக்கக்கூடிய விஷயம். ஒரு மனிதன் எப்போ கெட்டவளா ஆகிறான் தெரியுங்களா? நம்ம எப்போ கெட்டவங்களா ஆகிறோம் தெரியுங்களா? எப்போ நம்ம பாவி ஆகிறோம் தெரியுங்களா சரஸ்வரிகளே? அந்த மறைவான பாவம் நமக்குள்ளே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து பெரிய பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த மறைவான பாவம் நம்மளை ஆளுகை செய்து இடம் கொடுத்துட்டோன்னா அது மிகப்பெரிய பாவத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் நம்மளை. அதனால தான் நம்ம எப்பயுமே ஜபம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, மறைவான பாவத்துக்கு என்ன நீங்களாக்கி எங்களை விடுங்கப்பா எப்பயுமே. ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த மறைவான பாவம் என்பது யாருக்குமே தெரியாத நான் செய்கிறேன்னு நினைப்போம். சௌரஸ்வரிகள் அப்படி கிடையாது, அது தேவனுக்கு எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு சௌரஸ்வரிகளே, மறைவான பாவத்துக்கான ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஆபேலுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். இப்போ பழைய ஏற்பாடில் காயினும் பலி செலுத்தினார், ஆபேல் பலி செலுத்தினார், 2 பலி செலுத்தினார். ஆபேலுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயின் பலியும் காயின் கூட தேவன் கொண்டு போனார். ஆனால் அங்கே எங்கே மிஸ்டேக் இருக்குதுன்னு பைபிளில் நமக்கு எங்கேயுமே தெளிவாக சொல்லப்படலை. ஒரு இடத்துல மாற்றம் தெளிவாக சொல்லப்படுது பார்க்க போகிறோம். ஆனால் ஏற்றுக்கொண்டது யார்? தேவன். காணிக்கை கொடுத்தது யார்? 2 பேர் தானே. ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாரோ ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் பிரச்சனை இப்போ எங்கே இருக்குது? கொடுத்தவங்கள்ட்ட பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்போ ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லும் போது இப்போ அவர் போய் கேட்டிருக்கலாம் காயின் அவர்கிட்ட, அவருடைய காணிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, என் காணிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள எனக்கு காரணம் சொல்லுன்னு கேட்டிருக்கலாம். ரீசன்ஸ், வேல்யூபிள் ரீசன் கேட்டிருக்கலாம். செகண்ட் சொல்லலாம், அல்ல அந்த ஏதாவது மாற்றி ஏதாவது சொல்லணும் செய்யணுமா அதுவும் கேட்டிருக்கலாம். இல்லை தேவன் மேலே என்ன பண்ணிருக்கலாம், அவர் கோவப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே நான் கூட காணிக்கை தந்தேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அவர் நியாயமான காரணம் யாரும் சொல்லியிருப்பார்? தேவன் சொல்லியிருப்பார் இல்லையா? ஆனால் தேவன் கண்டுபிடிச்சிட்டார். அந்த இதுதான் மறைவான பாவத்துக்கான சீக்ரெட். இப்படி தான் தேவன் நமக்கு ரிவீல் பண்ணுறார். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, காயின் யாருக்குமே தெரியாத உன் சகோதரன் மேலே உனக்கு வெறுப்பு வந்திருக்கு, எனக்கு தெரியும். உன் சகோதரன் மேலே உனக்கு கோபம் வந்திருக்குது, எனக்கு தெரியும். விட்டுடு. இதை
நீ கண்டினியூ பண்ணினா நீ மிகப்பெரிய பாவம் செய்ய போகிற. அடுத்த ஸ்டேஜ் நீ மிகப்பெரிய பாவம் செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியும், அதனால் ஆரம்பத்தில் இதை விடுன்னு சொல்லி காயினுக்கு போய் தெளிவாக ஆண்டவர் சொன்னாருங்க. அதுதான் மறைவான பாவம் என்பது யாருக்குமே தெரியாது. நான் நினைக்கிறது நினைக்கலாம், ஆனால் நினைச்சது அவருக்கு தெரியும் என்பதை நம்ம எல்லாருக்குமே மன்னா படிக்கும் போதோ, ஒரு வசனம் படிக்கும் போதோ, ஒரு இறைவங்கத்தை படிக்கும் போதோ, ஒரு கன்வென்ஷன் போகும்போதோ, ஒரு சபை படிக்கும் போது, எங்கே விதத்தில் நீ செய்துட்டு இருக்கிறது, நீ சிந்திச்சுட்டு இருக்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் என்பதையும் தேவன் கிளியராக காட்டுவார். அதாவது ஒரு எச்சரிப்பை கொடுப்பார் தேவன், அது மறைவான பாவம் செய்துட்டு இருக்கிற, நீ யாருக்குமே தெரியாத செய்துட்டு இருக்கிற, ஆனால் எனக்கு தெரியும், உன் சிந்தையிலேயே நீ தவறு செய்துட்டு இருக்க எனக்கு தெரியும் என்பதையும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தெளிவாக என்ன பண்ணுறாரு, முன்கூட்டியே சொல்கிறார், இப்படி நீ செய்திராத எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. ஆதியாகமம் 4:6 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். சகோதரர்களே, காயின்கிட்ட இப்படிதான் உணர்த்தி சொன்னாரு, நீ நன்மை செய்தா உன்கிட்ட நன்மை தான் இருக்கும், ஆனால் நீ பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்குதுன்னு சொன்னதுக்கான காரணமே எப்படியாவது ஆபேலை சாவடிச்சலான்ற அந்த பிளான் வந்து அங்கே போயிடுச்சு. ஈச்சன் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் எப்படி இந்த ரகசியமான பாவம் ஆரம்பிக்கும்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு சகோதரி மேலேயோ இல்லை வீட்லேயோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் வரும். அதாவது நம்ம பலவீனம் அந்த கோபம் வரும். அந்த கோவம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிப்படுத்துங்க. அதாவது வெளிப்படையாக சொல்லுங்கள், எனக்கு உங்கள் மேலே கோவம் இருக்குன்னு சொல்லிவிடுங்க. வீட்டில் வெளிப்படையாக சொல்லுங்கள், எனக்கு உங்கள் மேலே வரத்துருக்குன்னு சொல்லிவிடுங்க. பட் ஒரு வேளை அது தாண்டுச்சுன்னா அந்த கோபம் வெறுப்பு கசுப்பாய் பகை ஆரம்பிச்சிடும். பகை, இந்த பகை ஆரம்பிக்கும் போது யோசேப்பு வந்து 10 பேர்களுக்கு கனவு சொன்னார். கனவுடைய விளக்கம் தான் கண்டது சொல்லிட்டார். அவ்வளோதான். அவர் வந்து அந்த கனவு நீ கண்டபடியே நீ இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துக்கு நீ போறியா, சரி போய்க்கொண்டு சொல்லி விட்டுருக்கலாம், இல்லை அமைதி ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் யோசேப்பு அண்ணாங்களுக்கு உணவு கொண்டு போகும்போது சொல்கிறாங்க, அதோ கனவுக்கார வராமல் பாரு, அவனை எப்படியா நான் தீட்டு கட்டலாம். அப்படி என்னாச்சு அந்த கேரக்டரு அந்த ஒரு எண்ணத்தை உள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வைப்பாங்க. அதாவது அந்த மறைவான பாவம் என்பது என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, ஃபேமிலியிலையும் சகோதர மதியத்திலையும் உலகத்திலையும் இந்த குணங்கள் இருந்தே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மறைவான பாவம் என்பது உள்ளக்குள்ள எண்ணங்களில் டெவலப் ஆகக்கூடிய பாவங்கள், யாருக்குமே தெரியும். வெறுப்பு கசுப்பு என்பது இங்கே ஆரம்பிக்கும் சொல்றீங்களே, அதை தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் ஆச்சு. தாவீதை பாராட்டினாங்க. ஆக்சுவலி தேவன் கொடுத்த மிகப்பெரிய ப்ரிவிலேஜ். அந்த தேசத்தில் ஒரு தாவீதுன்னு ஒரு அருமையான சோல்ஜர் வந்தார். அது தேவன் அந்த தேசத்துக்கு கொடுத்த கிஃப்ட். ஆக்சுவலி அந்த ராஜ்யத்துக்கு அது அப்படி மேன்மைப்படுத்திருக்கலாம். அவர் என்ன புகழ்ந்த ஜனங்க அவரை புகழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற எண்ணம் அவருக்குள்ள ஆரம்பிச்சிச்சு. அவருடைய டார்கெட் முழுக்க பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனர்களை கொலை செய்கிறத காட்டிலும் தாவீதை கொலை செய்கிறதுக்கே திசை திருப்பினார் அவர். ஸோ எண்ணங்கள் தான் நம்மளை பாவத்தில் கொண்டு போகிறதுன்னு சொல்லும் போது, இந்த எண்ணங்கள் அதிகமாக ஆகும்போது, இப்போ ஒரு வேலை கலாத்தியர் புத்தகத்தை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போ கலாத்தியர் புத்தகத்தில் மாம்சத்தின் கிரியை ஃபுல்லாக இருக்குது. இப்போது அந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போது விபச்சாரம், கோபம், மசுத்தம், காமம், பகை, வெறுப்பு, கோபம், இப்போ லிஸ்ட்டு கண்டுபிடி. அந்த லிஸ்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுங்க. இப்போ நீங்க பகை, கோபம், வெறுப்பு இது எல்லாம் வருது பாருங்க. அதாவது பில்லி சொன்ன இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் எனக்குள்ள டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குதுண்ணா, எனக்கு மறைவான பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ புரியுதுங்களா? அதாவது அந்த மறைவான பாவம் எனக்குள்ள வந்திருக்குது, அதை வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கு சொல்லும்போது சொல்லிக்கல கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, இது எங்கேருந்து வரக்கூடிய ஞானம் கிடையாது. எப்படி அனலைஸ் பண்ணனா இந்த சத்தியம் படிக்கிறது மாற்றுறதாங்க விஷயம் ஓப்பன் ஆகும் நமக்கு. அதாவது தேவனுடைய சத்தியம் படிக்க மாட்டுறதா அது ரிவீல் ஆகும். அப்படின்னா இந்த ஞானமானது பரலோகத்தில் வந்துட்டு இருக்கிற ஞானம் உங்களுக்குள்ளே போயிட்டு இல்லை, வேற ஏதோ ஒரு தாட் உங்களுக்குள்ளே வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது, எங்க பகை, வெறுப்பு, வைராக்கியம் இருக்கிறதோ அந்த ஞானம் சாத்தான்ட்டு வந்துட்டு இருக்கிற ஞானம் சொல்லி அப்படியே கிளியர் பண்ணுறாரு. அதனால சொல்லுது, சத்தியம் நீங்கள் அறிந்து கொள்ளும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாட்கள் போக போக பரிசுத்தவான்களை பார்க்கும்போது மதிப்பு வரணும், அன்பு வரணும், இரக்க வரணும், தயவு வரணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர் சகோதரர்களுக்கும் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற இறக்கங்கள் அதிகமானோம், தாசி அன்பு வரணும். அதுக்கு மாறாக கோபம், வெறுப்பு, பகை, கசுப்பு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் அங்கே வேலை செய்துட்டு இருக்கிறது இந்த மறைவான எண்ணத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறது பரத்தில் வரக்கூடிய ஞானம் கிடையாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இது சாத்தான் ஏற்படுத்திட்டு இருக்கிற ஞானம் என்று தெளிவாக பார்க்குறோம்.
யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 14 வசனம் வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அடுத்து, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குமா சரஸ்வரிகளே? ஜென்ம சுபாவமானதுங்களா இது? பேய் தப்ப சில பேருக்கு சொல்கிறது தெரியுங்களா? நம்ம பெண்டகோஸ்து இருக்குமா பேய் ஓட்டணும், சில பேருக்கு சொல்கிறது தெரியுங்களா? இருக்கும், பேய் ஓட்டணுமா இல்லைங்களா? சில பேர் பேய் நம்மளும் பேய் ஓடி இருக்கோம், நீங்களும் சில பேர் பேய் ஓடி இருப்பீங்க. சில பேருக்கு பிறத்தில் பேய் ஓடுறது பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு தெரியாமல் சில பேருக்கு நமக்கு ஒரு 3 பேய் பிடிச்சிருக்கோம். பேய்னா என்ன சொல்கிறது? 3 அசுத்தாய் பிடிச்சிருக்கோம். வைராக்கியமாக இப்படி தான் இருப்பேன், கோவமாக தான் இருப்பேன், பகையாக தான் இருப்பேன். 3 அசுத்தாய் உள்ள வந்துருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கேருந்து வந்திருக்குது அது? எங்கேருந்து அது எங்கேருந்து? ஆக்சுவலி எந்த பரத்தில் வரக்கூடிய ஞானம் சமாதானமும் சந்தோஷமும் இரக்கமும் தயவும் அது அப்படி ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து வரக்கூடிய குணாதிசயத்துக்கு மாற்றாக இது வந்துட்டு இருக்குன்னு சொன்னால், எவ்வளோ சத்தியம் கேட்கும்போது வந்துட்டு இருக்குன்னா, என் சிந்தையை நாங்கள் கொடுத்துருக்கேன் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக அந்த பாடத்தை புரிஞ்சிடலாம். சீக்ரெட் சின், அதாவது ரகசியமான பாவம் என்ன ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். தாவீது கண்டுபிடிச்சாரு, ஆண்டவரே உங்களுடைய கண்களுக்கு மறைவா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நான் உக்காரத்தும் நான் நடக்கிறதும் என் வாயில் சொல் பிறவாத முன்னாடி உங்களுக்கு என்ன பேசணுங்களும் உங்களுக்கு தெரியுமே, உங்கள் முன்னாடி எதுவுமே ரகசியமே இல்லைன்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஸோ அதாவது இந்த சீக்ரெட் ஃபால்ஸ் அவருக்கு தெரியும் என்பதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சங்கீதம் 139 1 முதல் 5 வரைக்கும் வசனத்தை சொல்லப்படுது. நான் என்னெல்லாம் செய்தனோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்றது தெளிவாக சொல்லப்படுது. சங்கீதம் 139, Psalms 139 1-5. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆம் சகோதரர்களே, நம் வாயில் சொல் பருவாதம் என்ன எல்லாமே தேவனுக்கு தெரியுங்களா? அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த 2வது மறைவான பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? முதல் பார்க்கும்போது உடனடியாக நம்ம தேவனை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு, 2வதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தர் மேலே அப்படி கசப்பான வெறுப்போ பகை வரும்போது உடனே யார்கிட்ட போனோம்? தேவன்கிட்ட போய் சொல்லணும். இல்லை ஒருத்தர் மேலே வந்த உடனே நம்ம அவங்கள்ட்ட போய் சொன்னாக்கா அவங்களுக்கு புரியாதப்போ. ஏன் புரியாது? ஆனால் இவங்க கோமா இருந்தாங்களா? புரியாது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட போய் சொன்னோம்? ஏன் இந்த எண்ணத்தில் அட்டாக் பண்ணுறோம் சாத்தான். ஆண்டவரே, எனக்கு இந்த மாம்சத்தில் பலமாக இருக்கிற ஆண்டவர், எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறேன், நான் பாவி, நான் நல்ல மாதிரி தான் இருக்கிறேன், நான் இவ்வளோ தவறு செய்கிறேன் நான் மனசில், அதனால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சொன்னால் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? உடனடியாக அவர் கிருபை காட்டுவார். கிருபாசனத்தை போர்த்து மாற்றதா ஒரே ஒரு வாய்ப்புன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு தெரியுங்களா? ஒரு வசனம் படிச்சிடலாம் சகோதரர்களே. இது மனப்பாட வசனமாக நம்ம இன்றைக்கி மனப்பாடம் வச்சுக்கலாம். எரேமியா 23, 23, 24. தேவனுக்கு மறைவானது எதுவுமே இல்லை, யூனிவர்ஸில் தாண்டி தேவன் இருக்கிறான்னு சொல்லும்போது எல்லாமே அவருக்கு முன்னாடி பெருசாக தெரியாதாமா. அதாவது எல்லாமே வெளிப்படையே தெரியும். எரேமியா 23 23 வசனம் கூட பெரிய வசனம். அதோடைய ஆழங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க மாட்டோம். வாசிங்க அப்படியே. 23 ஆமாம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யாருக்கும் தெரியும் ரொம்ப தூரத்தில் போய் என்ன பண்ணிட்டு வர பாவம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி டிசைட் பண்ணால் கூட, ஒரு ரூமில் உட்காந்து நான் பாவம் பண்ணுறேன்னா கூட, நான் யாருக்கே தெரியாமல் பேசுகிறேன்னா கூட, எலிஷா காலத்தில் ஒரு ராஜா, சிரியா ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக சண்டைக்கு வருவார். எப்போவுமே சிரியா தேசத்தின் ராஜாவாகிய ஒரு மனுஷன் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக சண்டைக்கு வந்துட்டே இருப்பார், யுத்தத்துக்கு வருவார். யுத்தத்துக்கு வரும்போதெல்லாம் இஸ்ரேல் ராஜா எஸ்கேப் ஆகிடுவார், மாட்ட மாட்டார் கையில். அப்போ டென்ஷன் ஆகிட்டு ஒரு கேள்வி கேட்பார். அவர் எவ்வளோ டைம் பிளான் பண்ணுறோமே அந்த இஸ்ரேல் ராஜாவை அடிக்கிறதுக்காக, அவன் எப்படி எஸ்கேப் ஆகிறான்னு கேட்பார். அப்போ தான் ஒரு மனுஷன் சொல்லுவார், உங்களுக்கு தெரியாத ராஜா, இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் நீ ரூம் போட்டு உக்காந்து என்ன விஷயம் நீ பேசினாலும் அவருக்கு என்ன பண்ண முடியும்? அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியும். அவர் போய் அவன் ராஜாக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு. நீ அங்கே ரூமில் பிளான் பண்ணும்போது அவர் போய் என்ன பண்ணுறாரு? உனக்காக என்ன பண்ணுறான்? சிரியா ராஜா உண்மையில யுத்தத்துக்கு வர போகிறான்னு சொல்லி பிளான் பண்ணுறான்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த மனுஷனை கொலை செய்யலாம் தான் அவர் பெரிய படையெடுத்து வரும்போது தான் எலிஷா சொல்லுவார், எலிஷாவுடைய வேலைக்காரன் பயந்துருவார். அப்போ தான் சொல்லுவார்,
ஐயோ இவ்வளோ பேர் ரதங்கள் வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இவர்கள் பார்த்து நீ பயப்படாத வேலைக்காரரே, அவர்களிடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர்னு சொல்ல வார்த்தை என்னன்னா, அவ்வளோ அக்னி ரதங்கள் ஃபுல்லாக அங்கே இருக்கும். அப்படின்னா தேவனுடைய தெய்வ தூதர்களோடும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூதரோட ஸ்பெஷல் ஊழியனா தெரியுங்களா? நம்ம சில டைம் மிஸ்டேக் பண்ணிடுவோம் பாருங்க, அவங்க போய் தேவன்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்களாம், நின்றுட்டே இருப்பாங்களாமா தேவன்கிட்ட. என்ன பண்ணுறது இப்போன்ற மாதிரி. ஏன் சொல்லுங்க? நமக்கு நல்ல தூதர் கொடுத்து வச்சிருக்கிறாரு சில நேரங்களில். கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் அங்கே போய் ஃபுல்லாக சொல்லணும். ஆனால் அவ்வளோ பெரிய பரிசுத்தமான ஜனங்களாச்சே, அவங்க தானே அவருடைய மனவாட்டி ஆக போகிறாங்கன்னு அப்படியே நின்றுருப்பாங்களாமா. ஆனால் அப்பேற்பட்ட பர்வதர் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா எல்லாம் வாட்சபிள் தான். ஸோ அதனால் 2வது பாவத்தை பற்றி படிக்கும்போது நம்ம என்ன பண்ணிடணும்னா, அந்த எண்ணம் வரும்போது தேவன்கிட்ட சொல்லிடணும், அவர்கிட்ட இறக்கம் பெற்றுக்கொள்ளுன்றது தான் அந்த 2வதுக்கான விஷயம் நம்ம படிக்கிறோம் சரஸ்வரிகளே. ஆனால் இப்போ 3வது நம்ம படிக்கும்போது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே, இந்த 3வது தான் ரொம்ப 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 டேஞ்சர். இதெல்லாம் விலகிட்டு வச்சுக்கோங்களேன், இது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த 3வது பாவம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா துணிகரமான பாவம். ஸோ மறைவான பாவம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போதுன்னா துணிகரமான பாவம் போயிடுது. எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான தீமையான எண்ணங்கள் பற்றி நம்ம பேசணுமோ, பகையோ வெறுப்போ கோவமோ எந்த கேரக்டராக இருக்கட்டும், இதை டெவலப் ஆகி அதை வெளிப்பட்டுச்சுன்னா அதுதான் துணிகரமான பாவம் சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லி பார்க்கலாம். யாக்கோபு 1:13-14 வாசிக்கலாம். அதாவது இதுதான் துணிகரமான பாவன்றதுக்கு இதுதான் எவிடன்ஸு. மறைவான பாவத்துக்கும் துணிகரமான பாவத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னா யாக்கோபு 1:13-14 வாசிக்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 14 வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்து, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுதாங்க இந்த துணிகரமான பாவத்தை பற்றி பைபிளில் பேசக்கூடிய நேரடியான வசனம் இதுதான். பின்பு இச்சை என்ன பண்ணுமா? கர்ப்பம் தரிக்குமா. கர்ப்பம் தரித்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் அது பாவத்தை பெருக்கப்பட்டு மரணம் வருமா. இது என்ன ப்ரோசஸ்ன்னு சொல்லிட்டாருன்னு பார்க்கும்போது, இது என்ன ப்ரோசஸ்னா, ஒரு பெண்ணுக்குள் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸை பாவத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டார் பைபிளில். ஒரு பெண்ணுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு கரு உருவாகுது வயிற்றுக்குள்ள. அது உருவானதுக்கப்புறம் என்ன பண்ணுது? 9 மாதம் வயிற்றுக்குள்ள வளருது. அது வளர்றதுக்கான ப்ரோசஸ் 9 மாதம். அதை வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு வயிற்றுக்குள்ள, ஒரு பெண் வயிற்றுக்குள்ள ஒரு கரு வந்துடுச்சு, அது வளருது. இப்போ வளர்ந்துட்டா அது என்ன பண்ணி ஆகணும்? 100% இல்லைங்களா? இதில் எந்த மாற்றம் இல்லை இல்லைங்களா? அப்படியே அப்போஸ்தலன் யாக்கோபு உள்ளே கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அப்படியே ஒரு பாவ சிந்தை என்பது நமக்குள்ளே வருது இல்லையா, அது பாவம் கிடையாது. நோட் பண்ணுங்க. நீங்கள் கேட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ஆறுதல் பட்டிருப்பீங்க. நீங்கள் இப்போ கிளியர் ஆச்சா? 2வது பாயிண்ட்டுக்கும் 3வது பாயிண்ட்டுக்கும் கிளியர் ஆச்சுங்களா? அதோட நம்ம சிந்திப்பதே பாவம், நம்ம உலகத்தில் எப்படிப்பா வாழ்றதுன்றது பயம் வந்திருக்கும். 2nd பாயிண்ட்ல கரெக்டுங்களா? நமக்குள்ள 10,000 தாட்ஸ் வந்து போகலாம், பாவம் தாட்ஸ். புரியுதுங்களா? இந்த பாவம் எண்ணங்கள் வந்து போகிறது பாவம் கிடையாது. தேவன் அது பாவ லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டார். ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. நான் எகைன் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ரிப்பீட் பண்ணுறேன். நமக்குள்ள எத்தனையோ பாவம் எண்ணங்கள் வந்துட்டு போவோம், அது பாவம் கிடையாது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் வச்சிருக்கிறார் தேவன் புது சிருஷ்டியை. இந்த மாம்சம் அப்படி யோசிக்கும். அதான் அந்த மறைவான பாவத்துக்கான ஆரம்பம். பட் என்ன சொல்லப்படுகிறது வசனம் பார்த்தீங்கன்னா, இச்சையானது பின்பு என்ன பண்ணுமா? அது கர்ப்பம் தரித்து. நான் என்ன அர்த்தம்னா, இந்த சிந்தை வந்து வளருது தெரியுங்களா? வளருது நமக்கு தெரியுமா தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? வளர்ந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வயிற்றுக்குள்ள அந்த கருமுட்டை வைத்து அதை அப்படியே உடைச்சி அப்படியே அவைய உருவாகுதோ அந்த மாதிரி உங்கள் சிந்தையில் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. மறைவான பாவத்தை செய்யறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இப்போ டெவலப் ஆகுது. இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்கு. டெவலப் ஆக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அது அப்படியே கிரியல் வெளிப்படும். ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் பாவம் அதிகமாக செய்யுது, அதுதான் துணிகரமான பாவத்துக்கு உள்ள கடந்து போயிடும். சரஸ்வரி, எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் என்பது இது எந்த பாவமான எடுத்துக்கோங்க சரஸ்வரி, கலாத்தியரில் சொல்லக்கூடிய எந்த பாவமாக எடுத்துக்கோங்க, இந்த பாவம் என்பது துணிகரமான பாவமாக மாறிடும். எதற்கு இடம் அதிகமாக கொடுக்குறோமோ அது துணிகரமாக ஆயிடும் என்பதுக்கான ஒரு யுக மாற்றத்தை பற்றி ஒரு கருத்து ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார். யுக மாற்றத்தை பற்றி பாருங்க.
இது யூத யுகம், இது சுவிசேஷ யுகம். யூத யுகத்தில் ஒரு மனுஷன் திருமணம் செய்யலாம், ஆனால் அநேக திருமணம் செய்யலாம், தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஏன்னா அது யூத யுகம். தாவீதுக்கு பல மனைவி இருந்திருக்கிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி அப்ராமுக்கு சில மனைவி இருந்திருக்கிறாங்க, பைபிளில் வசனம் இருக்குது. ஆனால் யூத யுகம் வரும்போது, சுவிசேஷ யுகம் வரும்போது கர்த்தர் ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வர்றார். ஒரு பெண்ணை நீ பார்க்கும்போது இச்சையோட நீ பார்த்த ஆரம்பிச்சிட்டேனாவே, அந்த விஷயம் இப்போ புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பெண்ணை நீ பார்க்கும்போது இச்சையோட நீ பார்த்தாவே நீ அவங்களோட தவறு செய்தாய் விட்டது என்ற ஒரு மிகப்பெரிய சத்திய வெளிச்சத்தை அந்த இடத்த கோட் பண்ணுறாரு. அப்போ பாவம் என்ன ஆகுதுன்னா, பாவத்துடைய அந்த லெவல் சேஞ்ச் ஆகுது பாருங்க. எப்படி பார்க்கும்போது புது சிருஷ்டி கொடுக்கப்பட்ட அந்த லா வேற. அதான் வசனம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த பாவத்துடைய உச்சக்கட்ட அளவு பார்க்கும்போது என்னன்னா, துணிகரமான பாவம் என்பது என்னன்னா, நான் இந்த பார்வை பார்க்கும் போது அவங்கள பார்வையிலேயே நான் தவறான விதத்தில் சிந்திச்சேனாவே அது விபச்சார கணக்கு சொல்லி வந்துருச்சு. அப்போ எந்த அளவு புது சிருஷ்டிகள் சத்தியம் கொடுத்துருக்கா நீங்க பாருங்களேன், வாசிங்க. அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. எவ்வளோ டஃப்பாக கொடுத்துருக்கா பாருங்களா வசனத்தை. என்ன ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? இதோடைய ஆழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் பார்வை சுத்தமாக இருந்துச்சுன்னா உன் இருதயம் சுத்தமாக இருக்குன்ற வார்த்தை கரெக்டாக இருக்குமா? உன் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உன் பார்வை கரெக்டாக இருக்குமா? பார்வையா இருதயமா? பார்வையா இருதயமா? இருதயத்தின் எண்ணங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால், நான் பழகிறவர்கள் என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அக்கா, என் தாய், என்கான உயர்ந்தவங்க என்ற அந்த சிந்தையோடு இருந்துச்சுன்னா, நான் எப்பொழுதுமே அந்த பார்வையில் பார்க்கும்போது அவளை அந்த கனத்துக்குறையாக நான் பார்க்குவேன். என் இருதயத்தில் பொல்லாத எண்ணத்தோட இருந்துச்சுன்னு சொன்னால், அது அப்படியே டெவலப் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய பாவமாக விடைக்கும். ஸோ இது எவ்வளோ ஆழமாக இந்த இடத்துல பேசப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, துணிகரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோரஸ்வரிகளே, அதற்கு ஒரு 3 முக்கியமான எவிடன்சஸ் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் சோரஸ்வரிகளே. துணிகர பாவம்னா எனக்குள்ள அது இருக்குதான்னு சொல்லும்போது 3 எவிடன்ஸ் சொல்கிறாரு. முதல் எவிடன்ஸ், யாருக்குள் மெட்டிமை இருக்கிறதோ அவர்கள் துணிகரமான பாவம் செய்யறதுக்கு துணிய மாட்டார்கள் என்ற வார்த்தை நோட் பண்ணிக்கலாம். யாருக்குள் எனக்கு மேட்டிமை இருக்குதுன்னு தெரியுது, யாருக்குள் மேட்டிமை இருக்குதோ அவங்க துணிகரமான பாவம் செய்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அது மேட்டிமைனா பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு வார்த்தை அதுக்கு எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது சோரஸ்வரிகளே, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லலாம் அந்த வார்த்தைக்கு. அதாவது ஃபெய்த் அவர் செல்ஃப்னு சொல்லலாம். சுய நம்பிக்கை, என்னால் எது வேணாலும் செய்ய முடியும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன்னு யார் நினைக்கிறாங்களோ, அதாவது நான் எல்லாமே கரெக்டாக செய்ய முடியும் அல்லது எல்லாமே என்னால் செய்ய முடியும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு துணிகரமான பாவம் வேகமாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றார். மூன்றாவது சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னன்னா, தேவனுடைய வசனத்தையே தனக்கு பிடிச்சது போல கையாளுறதுக்கான ஒரு எண்ணம் கூட அவங்களுக்குள்ள வர வச்சுருவாங்களாம். இந்த டிவைன் லா, தேவனுடைய வசனத்தை தனக்கு விரும்பினபடி அவங்க கையாளுவாங்களாம். அது கூட மிகப்பெரிய துணிகரமான பாவம் சொல்கிறாங்க. மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன், பெருமை உள்ளவர்கள், செல்ஃப் ஃபெய்த் பற்றி யார், தன்னுடைய சுய நம்பிக்கை உள்ளவர்கள், தான் கரெக்டாக தான் எல்லாம் செய்து முடிப்பேன்னு சொல்லக்கூடியவங்க, தேவனுடைய வசனத்தை தவறாக கையாளக்கூடியவங்களுக்கு துணிகரமான பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்னங்க, என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கணவர் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாரு, பசங்க இருக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. குடும்பத்திலேயே ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதே போல் ஒரு சபை என்றால் அது ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. பார்த்தீங்கன்னா, அந்த டிசிப்ளின்குள்ளே யார் தன்னை காத்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார்களோ அதுக்குள்ளே என்ன கேரக்டர் வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபெய்த், அதுக்கப்புறம் சவரஸ்வரிகளே, இந்த முக்கியமான இந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, துணிகரமான பாவம் சொல்லும்போது நான் எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டியது கிடையாது, நான் செய்வது தான் கரெக்டுன்னு எப்போ ஸ்டாண்டாக நிற்கிறோமோ அது துணிகர பாவம் மாறிடுமா? இதாங்க இப்படி இருக்குதா பாவம்? பாவம்னா இப்படிலாம் கூட இருக்குதா பாவம்? நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஏதாவது ஆலோசனை கொடுத்தீங்கன்னா, வசனத்தை அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் வீட்டில் நடக்காத போயிடுச்சுன்னா, நான் என் ஸ்டாண்ட் பண்ணி தான் நிற்பேன்னு சொல்லும்போது அது துணிகரமான பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு ஆகிடுமா? அப்போ எந்த அளவுக்கு பாவத்தை பற்றி பைபிளில் பேசப்படுதுன்றது நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது சோரஸ்வரிகளே. அப்போ துணிகரம் என்பது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். துணிகரம் என்பது, பிரதர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன், நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, துணிகர பாவம் என்பது அது பாவனே தெரியும், அது தவறுன்னு தெரியும்,
அது செய்யக்கூடாதுன்னு தெரியும், அது அவர் பிடிக்காதுன்னு தெரியும், அது தெரிஞ்சே செய்கிறது தான் துணிகர பாவம். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுங்களா? தவறு இதுன்னு தெரியும், அது தெரிஞ்சே செய்கிறது தான், அவரை கொஞ்சம் கூட மதிப்பில்லாமல் செய்கிறது தான் துணிகரமான பாவம். தேவனுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? எபிரேயர் 4:13 புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verses 13. எங்கே போனால் வசனம் ஆச்சரியம் ஃபர்ஸ்ட். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அடுத்து சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு சர்வ விஷயமும் வெளிரங்கமாக இருக்குது, அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்குன்னு சொல்லும் போது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும் சொல்லும் போது சரஸ்வரிகளே, இந்த துணிகரமான பாவம் தான் கலப்பட பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புக்குள்ள கடந்து போகும். கலப்பட பாவம் என்னங்களா? மிக்சட் பாவம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பாவம் செய்யறதுக்கான நிலைக்குள்ள இந்த மாம்சம் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும், மைண்ட் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு சொல்லும் போது இந்த மாதிரி சில பாவங்கள் செய்யும் போது தான் சரஸ்வரிக்குள்ள என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பாவம் பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பாவத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது பார்த்தீங்கன்னா, துணிகர பாவமோ இல்லை கலப்படமான பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் சத்தியம் தேட்ட உடனே தெரியும் போது தேவன் அதை தண்டிப்பாராமா. லூக்கா 12:47 வாசிக்கலாம். தேவன் சிக்ஷை கொடுப்பாராம், அதுக்கு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 12:47 வாசிக்கலாம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அநேக அடிகள் அடிக்கப்படும் அப்படின்னா, இப்போ தன் எஜமான் சித்தம் தெரிஞ்சும் தேவன் அநேக ஜனங்களை ஆயத்தம் செய்யாத போனவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு சொல்லும்போது சில சிக்ஷை வரும் சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி, இந்த பாடத்துடைய கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இந்த பாடத்தை எளிமையாக புரிஞ்சிருக்கு, நான் புரிஞ்சுக்கலாம் சொல்ல. இப்போ நம்ம பார்த்து வருமே, பகை, வெறுப்பு, கோபம், ஆசை, இச்சை, விபச்சாரம், எத்தனை பாவம் பற்றி லிஸ்ட் பார்க்குறோமே, இது எல்லாமே உலகத்தாரை பற்றி பேசப்பட்டு இருக்குதா கலாத்தியரில்? இல்லை சத்தியத்தில் வந்திருக்குங்க இப்படி செய்வாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொன்னா இருக்குமே. கரெக்ட். சத்தியத்தில் இப்படி செய்வாங்களா? சத்தி வெளிச்ச பட்டில் இப்படி செய்வாங்களா? ஆமாம், எஸ் செய்வாங்க. செய்துட்டே இருப்பாங்க, செய்வாங்க, செய்துட்டு தான் இருப்பாங்க. நாமளும் செய்வதற்கான சில அநேக விதமான சூழலுக்குள்ள கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த ஃப்ளஷ் அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயம். இந்த ஃப்ளஷ், இந்த மாம்சம் அந்த அளவுக்கு பாவத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் சத்திய வெளிச்சம் கேட்டு திருந்துறதுக்கான வாய்ப்புகளும் தேவன் கொடுக்கும்போது, அவர்களுக்கும் தேவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது தெளிவாக சொல்லப்படுகிறது சரஸ்வரிகளே, இந்த சத்திய வெளிச்சத்தை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளும் போது நன்மையும் என்று தெரிஞ்சும் மறுபடியும் பாவம் செய்தால் அதுதான் என்ன பாவம் ஆகுறதுன்னு நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சௌரஸ்வரிகளே, மரணத்துக்கு ஏதுவான பாவமாக கன்வெர்ட் ஆகும். அது விபச்சாரம் என்ற பாவம் எவ்வளோ பெரிய பாவமோ, ஒரு கோவப்படுறது கூட அவ்வளோ பெரிய பாவம் தான். அந்த அளவுக்கு கொண்டு போவோம் அந்த பாவம், நம்மளை அந்த அளவுக்கு கோவம் கொண்டு போவோம். அதனால் நமக்கு பைபிளில் நமக்கு தெளிவாக என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது சரஸ்வரிகளே, தேவனுடைய ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. நரகம் கிளாஸ் என்னைக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு நம்ம போச்சு பாருங்க பயம். நரகம் நெருப்பில் போட்டுட்டு ஒரு ஆண்டவர், நீ வார சபைக்கு வர விட்டா அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்க நெருப்பில் கொண்டு போடுவார்னா என்ன இருக்கும்? எல்லாருமே நரகம் இல்லையே, நரகம் எரிற இடம் இல்லையேன்னு சொல்லிட்டேன். எப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு அன்பும் கீழ்ப்படிதலோடு சேர்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. அவருக்கு அப்பேற்பட்ட தேவனுக்கு அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த அந்த சராசில் இருக்கிற அத்தனை படைப்பும் அவருக்கு வெளிரங்கமாகவும் நிர்வாணமாக இருக்கிறது என்ற விஷயத்தை யாரும் சொல்லித்தரணுமா பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் தன்னுடைய பசங்களை சொல்லி தந்தே ஆகணுமா. உன்னை படைத்த தேவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிள்ளைகளே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வாலிப நாட்கள் இப்படி இருக்கிறீங்க, குழந்தைங்களா அப்படி இருக்கிறீங்க, ஆனால் நாங்களாம் வயசு கடந்து வந்திருக்கிறோம். என்னையும் உங்களை உண்டாக்கின கடவுள் ஒருத்தருக்கிறார், அவர் இப்பேற்பட்ட கடவுள்னு சொல்லி பசங்களுக்கு சொல்லி தரணுமா. அது ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட ரொம்ப தெளிவாக அந்த சொல்கிறார். ஸோ அதனால சௌரஸ்வரிகளே, இப்போது அந்த துணிகரமான பாவம் தான் என்ன கொண்டு போயிடும் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புவதுக்கு ஏதான பாவம், அதாவது மனம் திரும்பக்கூடிய எண்ணமே ஒருத்தருக்கு வராது, அந்த அளவுக்கு கொண்டு போயிடும் அந்த பாவம். அதனால தான் சொல்கிறாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குன்னு சொல்கிறார். அது என்ன மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பதுன்னு பார்க்கும்போது
எவ்வளோ உதவி செய்யுங்க, நீங்கள் எவ்வளோ வசனத்தை காட்டுங்க, நீங்கள் எவ்வளோ மனம் திரும்பக்கூடிய வசனத்தை நீங்கள் காட்டுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற குறைகள் காட்டுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் யார் மனம் திரும்ப, அதாவது யாரும் மரணத்துக்கு ஏதோ பாவம் பண்ணுறாங்கன்னு நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நானும் அந்த மரணத்துக்கு ஏதோ பாவம் பண்ணுறேன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பார்த்தீங்கன்னா ஒரே எவிடன்ஸ், மனம் திரும்புவதற்கான ஏற்ற கனி இல்லாத இருந்துச்சுன்னா என்கிட்ட, நான் மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனியை நான் கொடுக்காத இருந்தேனா, நான் மரணத்துக்கு ஏதோன பாவத்துக்குள்ளே கடந்து போயிட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிள். இந்த பாடத்துடைய கன்க்ளூஷன் வரும். எங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா, ரிப்பென்டன்ஸ் இல்லைன்னா அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். நான் செய்த பாவத்தை எப்படியாவது உணர்ந்து வருத்தப்பட்டு அழுந்து, நான் இப்படி எல்லாம் செய்துட்ருக்கேன், எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியும், ஒரு நாள் கூட விடாமல் என்னுடைய தவறை நீங்கள் சுற்றி காட்டி என்னை எப்படியாவது வெளியே வரத்துக்காக எத்தனை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, மறுபடியும் தேவனுடைய முகம் எனக்கு கிடைக்குமா? அந்த அப்பாவுடைய உறவு எனக்கு மறுபடியும் கிடைச்சிடாதா? தேவனுடைய வசனம் கேட்கறதுக்கு மறுபடியும் போயிட மாட்டானா? எப்படியாவது மனம் திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் சரி பண்ணிக்க மாட்டேனா? என்னுடைய குறைகளை நான் எப்படியாவது சரி செய்திருவேன். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி யாராவது ரிப்பென்டன்ஸ் ஆகி அந்த கிருபாசனத்தின் சலுகைக்கிட்ட போய், ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் குறைவுலாம் இருக்கிறேன், மக்கள் முன்னாடி, சகோதர முன்னாடி, குடும்பத்து முன்னாடிலாம் நல்லா இருக்கிறேன், ஆனால் உங்கள் முன்னாடி நான் இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏதுவான முயற்சி எடுத்து அவங்க ரிப்பென்டன்ஸ் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிட்டாங்கன்னா அது நல்ல இண்டிகேஷன், கிரீன் சிக்னல், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய பாவத்தை நான் எப்படியாவது தேவன்கிட்ட சொல்லி சிந்தையில் வர கொடுத்து, கிரியையில் பார்வை வர்றது, நான் துணிகரமான பாவம் செய்யறதுக்கான என்ன கூட வருது. ஆனால் ஆண்டவரே என்னை கைவிட்டாதீங்க ஆண்டவரே, அப்பா என்னை எப்படியாவது நீங்கள் தண்டிங்க, சிக்ஷிங்க, என்னை வந்து உங்களுடைய பரிசுத்த வேண்டு எடுத்துடாதீங்க, என்னை எப்படியாவது தண்டிச்சிருங்க சொல்லி யார் கிருபாசனத்திட்ட தினந்தோறும் போகிறாங்களோ அவங்க இந்நாள் வரைக்குமே மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் தான் செய்துட்டு இருக்கிறாங்கோ. யார் ஒருத்தர் கிருபாசனத்திட்ட போகிறதுலையோ, யார் ஒருத்தர் தன் வாழ்க்கையில் குணாதிசயங்களை மாற்றிக்கொள்றதுலையோ, யார் ரிப்பென்டன்ஸ் ஆகிறதுலையோ கண்டுபிடிச்சிடலாம், எனக்குள் நான் தொடர்ந்து நோக்கி போயிட்டு இருக்கிற பாதை மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் போயிட்டுருக்கிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்துடலாம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போது எந்த பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு ஜெபம் செய்யலாம், எந்த பாவம் செய்யணும் ஜெபம் செய்யக்கூடாது, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய நிலைய ஒரு சௌரசோட பார்த்து நினச்சிக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்காக போயிட்டு ப்ரே பண்ணலாம். நோ ரிப்பென்டன்ஸ் என்னங்களா? ஏன், என்ன காரணம்? அது பைபிளில் என்ன எவிடன்ஸ்? பைபிளில் எவிடன்ஸ் சொல்லுங்களேன். சவுல் இல்லை, சவுல் பழைய ஏற்பாடில் வாழ்ந்தார். பைபிளில் கிளியர் எவிடன்ஸ் இருக்குது. சாத்தானை பற்றி, ஆமாம் சாத்தானை பற்றி சொல்லலாம், ஏன்னா சாத்தானுக்கு யாரும் ப்ரே பண்ணுவோம் இல்லை, சாத்தான் திருந்திருத்தம் கிடையாது, சாத்தான் அப்படி தான். ஓகே, வேறு யார் பைபிளில் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? வெரி குட். பேதுரு, யூதாஸ். சொல்லுங்களேன், பேதுரு என்ன பண்ணாருங்களா? அவர் தவறு, அதாவது ஈக்குவல் பாவம் தான். யூதா பண்ண பாவமும் பேதுரு பண்ண பாவம் இப்போ சரியான பாவம் தான். ரெண்டு பேரும் பண்ண பாவம் மிகப்பெரிய பாவம் தான். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இவருக்கு இருந்துச்சு, நான் நிற்கவேன் சொன்னார், ஆனால் 3 தடவை மறுதலிச்சுட்டு விழுந்துட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பார்வை பார்க்கும்போது மனக்கசந்த, ஆக்சுவலாக அதுதான் நம்முடைய தேவனை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா, நம்ம அப்பா யார், அவர் எதை வெறுக்கிறார், எதை நேசிக்கிறான்னு கண்டுபிடிச்சணும். நம்ம எங்கள் அப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர் அவர். ஆனால் பாவம் செய்த மனுஷன் உடஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நொறுங்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் பண்ணு தப்பாயிடுச்சு ஆண்டவரே, இதில் எந்த காரணம் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பலை, நான் பாவி தான், நான் செய்தது தான், இதில் வந்து உங்கள்கிட்ட அந்த இதுக்காக செய்து இந்த இதுக்காக எதுவும் சொல்ல விரும்பல, என்னை தண்டிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது சொன்னார். பார்த்தீங்களா, நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் விழுந்துடுறேன், அவர் சமூகத்தில் விழுந்துடுறேன், போய் அவரை தண்டிக்கிட்டோம், என்னை கொண்டு கூட போட்டேன் பரவாயில்ல, ஆனால் அவரை விட்டு நான் தூரம் போக மாட்டேன்னு சொல்லி மனசு வருது. பார்த்தீங்களா, அப்பேற்பட்டவருக்கு அர்த்தம் யார் தெரியுங்களா? சங்கீதம் 34:18 சொல்லுது. சங்கீதம் 34:18, சங்கீதம் 34:18. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரஸ்வரிகளே, அவர் எவ்வளோ துணிகரமான பாவமாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு தரம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் மன்னிப்பு கொடுக்குறாரு. வசனம் 34 சங்கீதம் 18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். சே பாருங்க, எவ்வளோ சமீபமாக இருக்கு. நொறுங்கணுமா, நொறுக்கப்படணும், இருதயம் நொறுக்கணும். ஐயோ நான் இந்த மாரி இவ்வளோ பெரிய தேவனுக்கு விரோதமாக நான் தவறு செய்கிறேனே, பேசிடுறேனே, வாழ்ந்துடுறேனே, நான் துணிகரமாக யோசிக்கிறேனே சொல்லி அந்த நொறுங்குண்ட இருதயம் தாங்க தேவனுக்கு பிடிக்கும். அந்த நொறுங்குண்ட இருதயத்துக்குள்ளே போகிற வரைக்குமே நாம் கிரேட் எஸ்கேப்,
மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நம்ம போடலன்றது எந்த எவிடன்ஸ்? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் ஏதாவது அப்படி செஞ்சுட்டு இருக்கேனா, நான் ஏதாவது மாட்டிட்டேன்னா அப்படி ஏதாவது பாவத்தில் இப்போ யாருக்கும் தெரியாதுண்ணா, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடனே தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட இருக்க பெற்றுக்கொண்டுட்டு விட்டுட்டோன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைப்பா, நான் யார்கிட்ட தான் இருக்கிறேன், இப்போ வரைக்குமே அவருடைய ஆசாரை கூடத்தில் தான் நான் இருக்கிறேன். நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், கிருபாசனத்தை போகலாம், விட்டுட்டாக்கலாம். அடுத்தடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு கிருபாசனத்துக்கிட்ட போகக்கூடிய எண்ணங்கள் வரும்போது தான் யூதாக்கு கருத்து என்ன பண்ணலாங்க. இதுதான் சிம்பிள் விஷயம். பேதருக்காக ஜெபம் செய்த கர்த்தர் யாருக்கு ஜெபம் பண்ணல? அவர் அழைச்சவரும் இயேசு கிறிஸ்து தான், யூதா அழைச்சவரும் இயேசு கிறிஸ்து தான். 2 பேரும் இயேசு கிறிஸ்து சீடர் இருந்தா, அப்போஸ்தலர் இருந்தா. 2 பேரை பண்ண பாவம் மிகப்பெரிய பாவம் தான். சீமோன் உன்னுடைய தவறுக்காக நான் பண்ற தேவன்கிட்ட மன்னிப்பு, தேவன்கிட்ட உன்னுடைய விசுவாசம் ஒழிஞ்சு போவதுக்காக உனக்காக ப்ரே பண்ண சொல்லிட்டாரு. யூதா உனக்காக நான் ப்ரே பண்ணுறேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்? இவர் பிளான் பண்ண பாவம், இவர் பிளான் இல்லாத செய்த பாவம். ஸோ வித்தியாசம் தான். அதனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெளிவாக இந்த பாடத்தை முடிச்சிடலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம துணிகரமான பாவம் செய்திருக்க மாட்டோம், ரகசியமான பாவங்களை சிந்தைக்குள்ளே செய்துட்டு ஒருவேளை சிந்தைக்குள்ளேயே அட்டாக் ஆகிட்டு விழுந்துட்டு, ஐயோ நான் தேவனுடைய சமூகத்தில் போகிறதுக்கு தகுதி கிடையாது, நான் வசனம் கேட்கறதுக்கு தகுதி கிடையாது, நான் பாடத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு தகுதி கிடையாது, நான் எந்த விதத்தில் எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி தேவனுடைய முகத்தை நான் பார்க்குறதுக்கே எனக்கு தகுதி இல்லை, நான் அதனால் எங்கேயுமே போக மாட்டேன். சகோதரர் விட்டு வெளிப்படையாக பேச முடியாமல், மனசு விட்டு பேச முடியாமல், தன்னுடைய பலவீனங்களை அப்படியே குறுகி அதாவது தன்னுடைய பலவீனம் புரிதுங்களா உங்களுக்கு? ஏதோ சின்ன தாட்ஸ் வந்திருக்கும், அது பலவீனம் நினச்சிட்டு ஜெபத்தை போய் தேவன்ட்டு அறிக்கை கூட எடுக்காமல் ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு, ஐயோ எனக்கு எந்த தகுதி இல்லையே சபைக்கு போகிறதுக்கு, நான் சகோதரர் சொல்லிட்டு முகமுகமாக எப்படி நின்று பேசிட்டோன்னு சொல்லி அப்படியே வெக்கப்பட்டு துக்கப்பட்டு ஆலோசனைக்குள்ளே போய் கண்ணில் தண்ணி விட்டு ரொம்ப சோகத்தோட எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வாரங்கள் தாங்க சபைக்கு வந்து அப்படியே சைலண்ட்டாக கூட போகிறதுக்கான சில சகோதரர்கள் இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. எத்தனையோ தடவை நம்ம வந்து ஐயோ நான் வந்து தான் போகிறேன், நான் தகுதி இல்லாதனா இருக்கிறேன்னு சொல்லி சின்ன சின்ன தவறுகளை யோசித்து அதை பெரிய பாவம் நினச்சிட்டு நம்ம ரொம்ப துக்கப்பட்டு நம்மளே வீக்காகி போயிடுவோம். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு மகனே மகளை, நீங்கள் அப்படிப்பட்டலாம் பாவம் செய்யலை, உங்களுக்கு கிருபாசனம் எப்பயுமே இருக்குது, உங்கள் பலவீனங்கள் எனக்கு தெரியும், உங்கள் பலவீனங்களை நான் உதவி செய்கிறதுக்காக தான் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்துருக்கிறேன், அவருடைய கிருபாசனத்தை நீங்கள் வாங்க, உங்களுடைய பலவீனத்தில் என் கிருபையை உனக்கு தரேன், என் கிருபையை உனக்கு போதும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பரிசுத்தவானுக்கு வைக்கப்பட்ட வார்த்தைகள் தான். ஸோ மனம் திரும்புவதற்கான ஏதுவான பாவங்களை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கும். இது செய்யாத, இங்கே போகாத, இங்கே நிற்காத. ஏன் பைபிள் சொல்லுது? பாவிகள் இருக்கிற இடத்துல நிற்காத, உக்காராத. ஏன் அப்படி சொல்லப்படுது? காரணம் என்ன சொல்லுங்களேன்? என்ன காரணம்? நீ அப்படியே ஆயிடுவ. அதாவது யாரோட பழகிறோமோ அப்படித்தான குணங்கள் வர இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் எப்பவுமே பாவம் செய்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஏன் என்றைக்குமே வந்து அவர் பாவம் செய்யலை? காரணம் என்ன? அவரு கூட அட்டாச் ஆகிட்டாரு. ஒரு சீக்கிரட் ரிவீல் ஆச்சுங்களா இந்த பாடத்தில்? அவரு கூட நெருங்கிட்டாக்கா, இயேசு கிறிஸ்துவ நம்ம நெருங்கிட்டாக்கா, நம்ம எப்பயுமே அவரோட இருக்கும்போது சின்ன சின்ன தவறு சொல்லோட கண் கலங்கும் சொல்கிறீங்களே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேரும் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோன்னா, தவறுன்னு தெரிஞ்சுன்னா ஆப்போசிட்டில் யாருக்குறாங்க தெரியாது, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க தோணும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? என் அப்பாவுக்கு மனசு வளைக்கும், என் அண்ணாவுக்கு வந்து அவருக்கு வந்து அவரோட மனவாளன் அவருக்கு வந்து பிரியப்பட மாட்டார். இதெல்லாம் சொல்லும்போது சின்ன சின்ன தவறு கூட மன்னிப்பு கேட்க தோணும். என்னைக்கு வரைக்குமே நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறோமோ இண்டிகேஷன் நான் இன்னும் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்குள்ளே கடந்து போகிறேன். எப்போ மன்னிப்பு கேட்குறதும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை வந்து நம்ம சுற்றி காட்டக்கூடிய விஷயமும் சரி செய்து கொள்ளாத அளவுக்குள்ளே போகும்போது, ரிப்பென்டன்ஸ் இல்லாத போகும்போது தான் அதுதான் செகண்ட் டெத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எபிரேயர் 4 அதிகாரம் 4 வசனம் படிச்சிடலாம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verses 4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்னன்னா, நம்ம இன்னொரு 7 பாவத்தில் ஒரு இது பார்த்தோம். பரிசுத்த ஆவியை பெற்று பாவம் பண்ணாலும் இம்மையிலையும் மறுமையிலையும் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் எதுனா சொல்கிறாருன்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பின் வரக்கூடிய உலகங்கள் குறித்து ருசித்து பார்த்து தேவனுடைய பரலோகத்தின் திட்டங்களை தெரிஞ்சு சத்தியம் தெரிஞ்சு மறுபடியும் பாவம் செய்துட்டாங்கன்னா அவங்கள புதுப்பிக்கக்கூடிய காரியமானது செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அது கன்க்ளூஷன் என்னன்றது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள என்ன செய்ய முடியாதுங்களா? மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்?
எனக்குள்ளவே நீங்கள் ஏதாவது சில ஆலோசனை கொடுத்து நான் செய்கிற பாவத்தை எனக்கு சொல்லி ஆலோசனை கொடுத்து எனக்கு அநேக தடவை எனக்கு முயற்சி பண்ணிங்கன்னா, நான் ஏதாவது அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு வசனத்தை கேட்டு நான் ரிப்பென்டன்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னங்களா? அது 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 என்ன ஆக்சுவலி சொன்னால், அது ஓகே, இந்த சகோதரன் இந்த சகோதரி ரிப்பென்டன்ஸ் ஆகிருக்காங்க சொல்லும் போது நீங்கள் அதுக்கான ஜபம் ஏறெடுத்தே கொண்டு இருக்கலாம். ஏன்னா நான் மனம் திரும்புறதுக்கான முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒருவேளை என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு செயல் நான் செய்துட்டேன்னு சொன்னால், என்னை நீங்கள் என்ன செய்தாலும் எனக்காக நீங்கள் ஜபம் செய்யலாம், உபவாசம் பண்ணலாம், எனக்கு உதவி பண்ணலாம், என்னோட கூட இருக்கலாம், எனக்கு அத்தனை கன்வென்ஷன் கொண்டு போகலாம், எனக்கு கிளாஸ் சொல்லித்தாலும் எல்லாம் பண்ணலாம். எனக்குள் ஒரு மாற்றம் வராத நான் கடினமாக இருந்துட்டேன்னு சொன்னால், புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம் அப்படின்னு அர்த்தம்னா, நீங்கள் எத்தனை தரம் முயற்சி பண்ணாலும், எவ்வளோ ஊழியம் பண்ணாலும், எனக்கு எவ்வளோ வேலை செய்தாலும் எனக்குள் மாற்றமே வராதுன்னு சொல்லும்போது, அந்த மாற்றம் வராத போச்சுன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்க, எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணுவீங்களா? பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாது? இப்போ அதே கேள்வி இப்போ நம்ம பார்த்து கேட்கலாம். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் மாற்றமே வரலன்னா நாம் செய்யக்கூடிய பாவத்துக்கு, அதுக்காக தேவன்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த காலத்துடைய கன்க்ளூஷன், நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாக இருந்தால் கூட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பைபிளில் சொல்லப்படுகிறது. ஒன்று, அது ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய வசனம், உன்னத பாட்டில் இருக்கிற விஷயங்கள். இந்த வருஷம் கடந்து போயிடுச்சு, 2024 கடந்து போயிடுச்சு, 2025 அப்படியே வருவோம், நமக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறுநரிகளையும் குளிநரிகளையும் நீங்கள் பிடிங்கன்றாரு, லாக் பண்ணுங்கன்றார். அதாவது சின்ன சின்ன தவறு தான் லாக் பண்ணி வைங்க அத்தை, அது உள்ளே விடாதீங்கன்றார். வசனம் 1 சாங்ஸ் ஆஃப் சாலமன் சாப்டர் 2 verses 15. சின்ன சின்ன தவறாக இருந்தால் கூட நீங்கள் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சரி பண்ணிக்கோங்க, தாட் வருவதை கிளியர் பண்ணுங்க. ஏன்னா பரலோகத்தின் தேவன் அப்பேற்பட்டவராக சொல்லும்போது அந்த குழிநரிகளை பற்றி சொல்கிறார், அந்த பலவீனங்களை பற்றி பேசுகிற வசனம் வாசிக்கலாம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. இது ரொம்ப அருமையான பாடம். ஒரு பொய் சொல்கிற மாதிரி சூழல் வந்துடுதா? யோசிக்காமவே பொய் சொல்லிட்டீங்களா? பொய் சொல்லக்கூடாது, சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, சொல்லிட்டீங்களா சடனாக? உடனடியாக போய் என்ன பண்ணுங்க, மன்னிப்பு. ஓ அப்படின்னா பிரதர் என்ன பண்ணிட்டார், சப்ஜெக்டில் போய் சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. கான்செப்ட் புரியுதுங்களா? பாவம் செய்யாதிருங்கள். ஒரு இடத்துல கோவப்பட்டுட்டோமா, மனசு வருத்தாவதா, நான் கொஞ்சம் கோவமாக நடந்துக்கினேன், என்ன சாரி. எவ்வளோ ஜென்டல், அந்த ஜென்டலஸ் கேரக்டர் பார்த்தீங்களா தேவன்ட்ட. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுதுன்னா, ஒரு கையில் ஃபோன் எடுக்கிறீங்களா, 10 நிமிஷம் மேலே போதா மைண்டு உங்களுக்கு சொல்லும், நீ போயிட்டுருக்கிறது பாதை கரெக்டு கிடையாது சொல்லி. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அதான் பாருங்க, பரிசுத்த ஆவியை நமக்கு ஆவின் அச்சாரமாக கொடுத்துருக்கிறதுனா சீல் போட்டுருக்கு, உள்ளே வச்சுருக்கிறான். நமக்கு 24 hours யாரும் நம்மளை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் தேவன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும்போது சிறுநரிகளையும் என்னங்களா குளிநரிகளையும், என்ன இது தேவையில்லாத பேச்சா, நோ கட் பண்ணு, வீணான இடத்துக்கு போகிறோமா கட் பண்ணு, வீணான பார்வை எல்லாத்தையும் கட் பண்ணி, எனக்கு இது எதுவுமே என்னை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொல்லும்போது வருத்தங்கள் தாங்க, வருத்தம் அவமான துக்கம் தான் அதனால் வரும் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த பூ என்ன இருக்குங்களா, பிஞ்சு. அது என்ன தெரியுங்களா? அது என்ன தெரியுங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சுங்கன்னா ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவோம் சரஸ்வரி. அது என்ன தெரியுங்களாண்ணா, ஒரு மனுஷன் விவசாயத்தில் விதை போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் வெயிட் பண்ண மாட்டாரா? அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்ப்பாரு? இப்போது நம்ம பரலோக பிதா நம்மளுக்கு தேவனுடைய வசனத்தை விதைய போட்டாரா இல்லைங்களா? அவர் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்த்துருப்பார் சொல்லுங்களேன்? பலன். என்ன பலன் சொல்லுங்களேன் சரஸ்வரிகளே? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க, கரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டீங்க. ஆவின் கனி என்ன சொல்லுங்களேன்? கேரக்டர்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா என்ன சொல்லுங்களேன்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நிச்சயம் அடக்கம். இது தானே நம்மள்கிட்ட வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். உண்மை தானே? அதான் சொல்கிறேன், அது ரொம்ப பிஞ்சியாக இருக்குது. எது நமக்குள்ளே வளர வேண்டியதாக இருக்கோ அது பிஞ்சியாக இருக்குது. ஆனால் எது வளரக்கூடாது அது வளர்ந்து நிற்குதுன்னு சொல்லும்போது நம்மளை அழைத்தவருக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது சந்தோஷமாக வருமா? அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பாடத்தோட கன்க்ளூஷன் வரலாம். அப்போ எந்த விதத்தில் ரிப்பென்டன்ஸ் ஆகுனா நம்மள்கிட்ட அவர் நெருங்குவார். அந்த மனம் திரும்பி வந்தாக்கா அவர் என்னெல்லாம் பிளஸ்ஸிங் வச்சிருக்கிறார். அப்போது பாவம் என்பது தேவனுடைய கட்டளை மீறுவதே பாவம் என்பது நாம் பார்த்துட்டோம். மன்னிக்கப்படக்கூடிய பாவம் இருக்குது, அடுத்து ரகசியமான பாவம் இருக்குது, துணிகரமான பாவம் இருக்குது,
அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குது, பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம் இருக்குது. ஒன்று போய் ஒன்று அப்படியே கனெக்ட் ஆகும். நன்மை செய்ய தெரிஞ்சும் பாவம் செய்தாக்கா அது நாங்களாம் அது பாவமாக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். பிரதர் பாவ லிஸ்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, ரெண்டு பாவத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. மன்னிக்கப்படக்கூடிய பாவம், மன்னிக்கப்படாத பாவம். ஸோ மன்னிக்கப்படாத பாவம் என்பது அது ரிப்பென்டன்ஸ் ஆகாது இருந்துச்சுன்னா அது மன்னிக்கப்படாத பாவம். ரிப்பென்டன்ஸ் ஆகிட்டோன்னா அது மன்னிக்கப்பட பாவம். அந்த மன்னிக்கப்படக்கூடிய பாவத்துக்கு தான் ரொம்ப அருமையான வசனம் பைபிளில் தெளிவாக சொல்லுது. நான் உன்னதங்களிலே வாசம் செய்யக்கூடிய நான் நொறுங்கொண்ட இருதயமும் பணிந்த ஆவினிடத்தில் நான் வாசம் செய்ய சொல்லும்போது, யாராவது இருதயம் பாடம் கேட்கும் போதோ பாடம் படிக்கும் போதோ நொறுங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சே இந்த மாதிரி வாழ்ந்துட்டுனே அவருக்கு இருதமா, அந்த பாவம் என்னை இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துச்சு, வாலிப நாட்களில் செய்த பாவம் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு போயிடுச்சு, என்ன பாவத்தில் என்ன அவருக்கு விரோதமாக என்னை பாவம் செய்ய வச்சுட்டு அவரு வேதனைப்படுத்த வச்சுட்டேன்ற மாதிரி மனசு நொறுங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நொறுங்கொண்ட மனசு தான் நெக்ஸ்ட் தேவனை தேடும். அப்பா உங்களுடைய முகத்தை எனக்கு காட்டுங்க, உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தபடி நான் எப்படியாவது என்னை காத்துக்கணும்னு யார் மனசு விட்டு வராங்களோ அவங்களுக்கு 3ஆம் பாகத்தில் படிக்க போகிறோம். அந்த இளையகுமாரன் போயிட்டான் வீட்டு விட்டு, ஆனால் போனவனை தடுக்கலை, ஆனால் வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணுறதார் அப்பா. அந்த பேரபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்த மகன் வருவதை கண்டு அப்பா வீட்டுக்குள்ளே இல்லை, எங்கே இருக்கிறாரு, வெளியே நிற்கிறாருன்னா அந்த வெளியே நிற்கிற அந்த பிதா என்னன்னா எப்போ என் மகன் என்கிட்ட வருவானோ. ஒவ்வொரு பாடத்துக்கான காரணம் என்ன தெரியுங்களா சரஸ்வதி? பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை இந்த சத்தியத்தை கொடுத்து அழைச்சிருக்கிற எப்போ என்கிட்ட வருவாங்க. ஏன்னா நம்மையும் அவரையும் பிரிக்கிறது எதுங்க. அதனால் 3ஆம் பாட்டில் படிக்கலாம், எந்த மனசில் தேவன்கிட்ட வரலாம், அவன் மனம் திரும்பி வந்தால் அவர் என்னெல்லாம் பிளெஸிங் வச்சிருக்கிறார், எப்படி நம்மளை அரவணைப்பார்ன்ற கான்செப்டில் படிக்கலாம். இந்த 7 விதமான பாவத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கலாம். சிந்தையில் வரக்கூடிய பாவத்தில் ஜாக்கிரதையாக இருக்கலாம். சொரிகளே பாவமானது நம்ம அப்பாவுக்கு விரோதமாக நம்மளை தூரம் கொண்டு போகக்கூடியது. அது நெருப்பு மாதிரி, அது தூரமாகவே நம்ம இருந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். எக்காரணத்தை கொண்டு இப்பேற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமையின் சத்தியத்தின் வெளிச்சத்தை நாம் புறக்கணிக்காதபடிக்கு, துணிகரமான பாவம் நம்மளை ஆளுகை செய்யாதபடிக்கு தினந்தோறும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் போய் நம்ம அவருடைய இறக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.